ரோட்ல உருண்டு பிறண்டு அழுந்து இருக்கிறேன் நானு. சேலஞ்ச் பண்ணவங்க நிறைய பேரு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். நல்ல வெல் டூயிங் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து எங்க ஃபேமிலில ஒரு ஃபேமிலியா மதிக்கிறதே இல்ல. நீங்க கேட்டோன்னு எனக்கு இந்த கேள்வி கேட்டவங்க பத்தி செம்ம காண்டாவுது. நமக்கு இங்க காசு இல்ல, படிக்கிறதுக்கு வக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அவர் வந்து எப்போதும் காலில் துப்பாக்கியோட சுத்துறவர், எப்ப போடுவாருன்னு நமக்கு தெரியாது. யாராவது ஒரு ஆள் வந்து குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான முடிவை கண்டிப்பா அங்க பண்ணியே ஆகணும். யோசிச்சு பாருங்க பிரதர், காலையில எழுந்திருக்கிறாங்க ஒரு நைட்டியோட, குளிச்சுட்டு மறுபடியும் அதே நைட்டி, மறுபடியும் ராத்திரி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதே நைட்டி. எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? உன் வாய் பேசுது, காது கேக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலி நான் என்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பிடிக்காத இண்டஸ்ட்ரி. ஆனா அந்த காலகட்டத்துல நான் வேலை செஞ்ச சைனீஸ் ஃபர்ம்ல எனக்கு 100 பேர் அங்கதான் வாய்ப்புகளை கொடுத்தா. என்ன நல்ல வேலை இருந்தா நல்ல சம்பளம் கொடுத்தா போய் இன்சூரன்ஸ் வேலைக்கு வந்துட்டு அப்புறம் நீ கொடுப்பியா? ஏஜென்ட் தான் வரணும், வந்து நொட்டணும் அப்படிதான். இன்சூரன்ஸ் வேலையா? உனக்கு வேற வேலையே இல்ல, என்ன கொடுத்துருவியா வேலை? அப்படின்னா உனக்கு போய்க்க வக்கு இல்லையா, இல்ல உனக்கு வாழ்றதுக்கு வக்கு இல்லையா? யாரு சொன்னது? கூட்டு 2 அறை விட்டுக்கணும். ஈவன் I openly can say commit suicide 3 தடவை நான் ட்ரை பண்ணிருக்கேன். சாவறதுக்கு தைரியம் இல்லாம போய் காடி அடிச்சிருக்கேன், மரத்துல அடிச்சு ஹேங்கிங். ரொம்ப ஸ்டைலுங்க, ஸ்டைலிஷ் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் செம்ம கிராமத்தான். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, தேகோவழுத்து மொத்தமே, குக்கு குக்குலி பவ ஹவுஸே, எனக்கு குறையாத மவுஸே, ஒமேல யரசகரக்கும் பரசகரக்கும் பரசகரக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பேட்டில் கிரை. ஸோ இன்னைக்கோட எபிசோட்ல ரொம்ப 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 முக்கியமான மலேசியாலே ரொம்ப பேர் போன ஒரு நபரை நம்ம மீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீடராக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மென்டர்ஸ், ரொம்ப பர்சனலான நிறையான விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு ஐடல்ஸ், ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்னைக்கு அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அண்ட் லெட்ஸ் வெல்கம் மேடம் கிருஷ்ணவேணி. ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பா, அன்பா, ஆரோக்கியமா, அற்புதமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? குட், வெரி குட். ஸோ உங்க கூட பேசுறப்ப எனக்கே ரொம்ப எனர்ஜியா இருக்கு. மார்னிங். ஓகே, ஸோ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? நம்ம எப்போதுமே ரெடி தான். ஓகே, என்ன காரணம் நீங்க உங்களோட செல்ஃபை இவ்வளோ ஃபயரா வச்சிருக்கீங்க, ஆல் டைம் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா? என்ன காரணம்னு சொன்னா, எனக்கு எப்போதுமே பிரசன்டபிளா நல்ல ஒரு உற்சாகமா இருக்கணும்ன்றது எப்போதுமே அது எனக்கு தோணும். அது நினைக்கிறேன் நம்ம பிறவி குணம் போலயா, எப்போதுமே உற்சாகமாவே தான் இருப்போம், இனிமேலும் இருப்போம், எப்போதுமே இருப்போம். ஓகே, பிறவி குணம்னு சொல்றப்ப ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அக்கா எங்க இருந்து வரீங்க? நான் பிறந்தது வந்து தெலுவின்தான். ஓகே, ஒரு தெலுவின்தான், ஒரு பேரானாலே ஒரு உற்சாகமாயிரும். வளர்ந்ததெல்லாம் தெலுவின்தான்ல தான் வளர்ந்தேன், ஒரு 8 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளாம் தோட்டப்புறத்துல இருந்து வந்தவங்க தான். நான் குடும்பத்துல கடைசி பிள்ளை. சோ அதுவும் கடைசி பிள்ளைல ஒரு படிப்பு ஒரு அளவுக்கு தாண்டினால்னா நான் தான், வேற யாருமே இல்ல. கூட பிறந்தது 3 பிரதர்ஸ், ஒருத்தர் தழுவிட்டாரு, சிஸ்டர் ஒருத்தவங்க, நான் கடைசி. ஸோ அப்ப தோட்டப்புறத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். என்னோட எல்டர் பிரதர் வந்து கேலுக்கு வந்து எங்க சித்தப்பா மூலியமா வந்தாரு. ஒரு ஃபேக்டரியில தான் வேலை செய்ய வந்தாரு. அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட செகண்ட் பிரதர் வந்தாரு. அப்புறம் என் சிஸ்டர், என் அம்மா அப்பா எல்லாருமே தோட்டத்துல இருந்து அப்படி வந்து ஒரு 8 வயசுல தான் நாங்க வந்து பத்திகேஃப்க்கு வந்தோம். பத்திகேஃப் வந்து ஒரு தானாரம் வீடு தான் வச்சுக்கீங்களா, இருந்து அப்படியே படிப்படியா அப்புறம் ஃபேக்டரியில வேலை, அப்புறம் ஒரு வீடு வாங்கி அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணி அப்படியே வந்தது தான். நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லி செட்டில் கேள்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்க ஹோம் டவுனுக்கு அட்டாச் ஆகலைங்களா? ஆஃப்கோர்ஸ் போயிட்டு வருவேன். இப்போ நமக்கு அங்கே கோயில் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சித்ராபுரம் இப்போ சமீபமாக நடந்துச்சு. அந்த ஆத்தோரம் கோயில்னுவாங்க. ஸோ அந்த கோயில் வந்து நம்ம ஃபேமிலி டெம்பிள் அது வந்து. ஸோ இன்னமும் நாங்கள் வந்து ஃபேமிலி ப்ரேயர்ஸ்க்கு போவோம். அப்புறம் நான் வளர்ந்ததெல்லாம் வந்து சின்ன வயசுல பிறந்து வளர்ந்தது செலபா எஸ்டேட். அது வந்து போட் எடுத்து போனோம் அந்த எஸ்டேட்டுக்கு. ஸோ அந்த போட்ல தான் இன்ன வரைக்கும் நம்ம போயிட்டு, இந்த ஒரு படத்துல வரும் இல்லையா, ஞாபகம் வருதே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்ல போயிட்டு இப்போ ரீசன்ட்லி லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தோம். போயிட்டு அந்த இடத்துலலாம் பார்த்துட்டு, அப்புறம் நான் வரும்போது ஒரு 5-6 வயசுலலாம் அந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய வக்கீல்ல வந்து கச்சான் போடுவாங்க. கோயில் வாசல்லே போடுவாங்க. அது இன்னொன்று சொல்லும் போது எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்கு. ஸோ அந்த வாதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் ரொம்ப இருக்காங்க. பட் அந்த டெம்பிள், அம்மன் டெம்பிள் வந்து இன்னும் அங்கேயே இருக்கு. ஸோ அதனால இப்போ வரைக்கும் அந்த நினைவுகளால நான் வந்து போய்கிட்டே தான் இருப்பேன்.
ஓகே, வண்டர்ஃபுல். ஆக்சுவலி மீன் உங்ககிட்ட பேசுறப்ப எனக்கு என்னோட ஹோம் டவுன் ஞாபகம்லாம் இப்போ ரொம்ப வருது. இப்போ ஹோம் டவுன்ல இருந்து நீங்க கேலுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? என்னோட 8 வயசுல நான் வந்தேன். இப்போ எனக்கு 53 வயசு. ஓகே, அப்ப நீங்க பாத்துக்கங்களேன் எத்தனை வருஷம் இருக்கும்? 45 வருஷங்களா? 45 வருஷம் ஆச்சு நான் வந்து. பட் ஸ்டில் நம்ம வந்து டச்ல தான். ஓகே. இன்னைக்கு நீங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்ப, ஓகே, இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம அப்புறம் வருவோம். பட் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்ப இன்னைக்கு கண்டிப்பா மலேசியால நிறையான மக்கள் உங்களை பல ஹைவே பில்போர்ட்ஸ்ல பார்த்திருப்பாங்க. ஓகே, நீங்க கண்டிப்பா அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு உங்களோட எனர்ஜி ஸ்டைலே தெரியுது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்க செல்ஃபை பில்போர்ட்ல அந்த மாதிரி பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பில்போர்ட்ல என்னோட ஆக்சுவலி நிறைய பேரோட பில்போர்ட்ல நம்ம பார்ப்போம். இது வந்து நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் பில்போர்ட்ல வந்தது. அந்த பில்போர்ட் போட்டு வந்து எனக்கு தெரியாது கம்பெனி அப்ப போட போறாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் ஜூலை 28ஆம் தேதி நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். அப்புறம் வந்து காலையில எனக்கு கால் வந்துச்சு, அக்கா உங்க பில்போர்ட் வந்து பில்போர்ட்ல இருக்குக்கான்னு படம் முடிச்சு எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. எப்படா போட்டாங்க, எது என்ன கம்பெனி வந்து சொல்லவே இல்லை எப்போ போட போறாங்கன்னு. ஷூட்டிங் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் எப்போ எடுத்தாங்க. ஸோ அப்புறம் போட்டு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி தோணல. தவறா நினைக்கூடாது, ஏன்னா நம்ம எதுவுமே அதை எதிர்பார்த்து வரல. சோ அது வந்து தானா நம்மளுடைய உழைப்புக்கு அடுத்த அங்கீகாரம். நான் உடனடி அங்க போய் பார்க்கணும் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை. எனக்கு சத்தியமா தோணல, அதுதான் உண்மை. ஒரு வாரம் கழிச்சு வந்து என்னோட என் குரூப்ல உள்ள ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல பாஸ் உங்க பில்போர்ட் வந்துருச்சு, நம்ம போனோம், போய் படம் பிடிக்கணும் வாங்க அப்படின்ட்டு ஒரு சாட்டர்டே அப்புறம் நான் போயிட்டு டூக் ஹைவேல தான் நின்றுட்டு அந்த பில்போர்ட் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. என் பாஸ் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான், என்னோட குரு ஆசான் அவரு. ஒரு காலகட்டம் வந்துட்டோன்னே நீ கடந்து வந்த பாதைகள் வந்து உன் முன்னுக்கு வந்து நிற்கும். அது பார்க்கும்போது உன் மனசுல தோணும் நம்ம ஜெயிச்சுட்டோம்டா அப்படின்னு. ஸோ அந்த பில்போர்ட் பார்த்துட்ட பிறகு எனக்கு அது உண்மையிலேயே அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, அந்த பில்போர்ட் வந்து 21 வருஷத்தோட உழைப்பு அப்படின்னு என் கண்முனுக்கு தோணுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சக்ஸஸ்ன்றது ரொம்ப சீக்கிரம் நம்ம இப்போ நினச்சி நாளைக்கு நடந்துடணும் அப்படின்னு ஒரு சில பீப்புள் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ திங்ஸ் எங்களை கொஞ்சம் பின்னாடி கொண்டுட்டு போங்க. எப்படி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அண்ட் வாய்? பிகாஸ் நான் பெரும்பாலும் எது ரொம்ப நம்புவேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்டாண்டா நிக்கிறாங்க, ரொம்ப ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும், ஒரு வாய்னு ஒரு விஷயம் இருக்கும். வாட் இஸ் யோர் வாய்? ஓகே, வாட் இஸ் யோர் வாய்னா ஒரு பெரிய கதை. ஏன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு ஏன் வந்திருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. அதை வந்து எப்படி மேடம் வந்து நீங்க இப்படி பண்றீங்க, எப்படி உங்களால எது நடந்தாலும் அப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிறந்து வந்து அதான் சொல்றேன்னா, அது சில பேரோட வந்து அந்த அவங்க வளர்ந்த விதம், அவங்க சின்ன வயசுல எதிர்நோக்கிற நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு கலவை தான் அவங்கள வந்து உருவாக்கும் அப்படின்ற விஷயத்த நான் ரொம்ப நம்புவேன். ஸோ நான் ஒரு எஸ்டேட்ல வளர்ந்து வந்து என் ஃபாதர் மதர் வந்து ரொம்ப ஒரு எஸ்டேட்லன்னா தெரிஞ்சுக்கிங்களா, ஒரு ஆயில் பம்ப்ல வேலை செஞ்சவங்க. அந்த மாதிரி இருந்து வந்து அந்த காலகட்டம் நான் எதிர்நோக்கின நிறைய விஷயங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், லைக் எஸ்டேட்லனா வந்து நம்ம வெள்ளக்காரர் வருவாரு, பங்களோ வீட்டுல வந்து போயிட்டு எங்க அத்தை வந்து பங்களோ வீட்டுல கிளீனரா இருப்பாங்க. அப்ப அத்தை வந்து சின்ன வயசுல என்னை கூட்டிட்டு போவாங்க, 6 வயசு 7 வயசுலாம் கூட கூட்டிட்டு போயிருவாங்க. ஏன்னா நான் ரொம்ப வந்து எங்க அத்தை வீட்டுல தான் வளர்ந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த வெள்ளக்காரவங்க வீடுலாம் பார்க்கும் போது அந்த போட்டோஸ் எல்லாம், இந்த சந்திரமுகி பாத்தீங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் எனக்கு அப்படியே தோணும். அப்பயே இப்படிலாம் இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படிலாம் தோணும். அப்புறம் சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அடம் பிடிப்பேன். எனக்கு ஒரு சம்பவம் நடந்து இருக்கு. ஒரு ஸ்கர்ட் வாங்கி கொடுக்கலன்னு ஒரு 7 வயசுல ரோட்ல உருண்டு பிறண்டு அழுந்து இருக்கிறேன் நானு. அந்த சம்பவம்லாம் கூட எனக்கு இன்னும் ஞாபகத்துல வருதுன்னா பாத்துக்கங்களேன். உருண்டு பிறண்டு அழுந்து இருக்கிறேன். அப்ப நினைச்சு சரியான பிடிவாதம் எனக்கு. மேபி அதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு காரணம் நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் கேரள வந்து வேலை செஞ்சு நான் வந்து சுகைபுலு தரஸ்வதி ஸ்கூல்ல தான் படித்தேன். கேளுக்கு வந்தவொடனே ஒரு 3 வருஷம் வந்து அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் தான் பத்திகை ஸ்கூலு மாற்றி வந்தேன். ஸோ அப்போ என் பிரதர் வந்து பைஸ்கிளில் தான் என்னை வந்து உட்கார வச்சு ஏற்றி போயிடலாம். கடைசி தங்கச்சி இல்லையா, தங்கச்சியாச்சும் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கஷ்டத்தில் அவர் ஏற்றிட்டு போனது வந்தது. நம்ம ஒரு பெரிய படிப்பாளி இல்லை அந்த டைம்லலாம். ஏன்னா ஒரு சோற்றப்புறத்துலேருந்து வந்து அந்த மாதிரி 6ஆம் வரைக்கும் ஏன்னா பிஏ பியூபு பாபுன்னு கூட எனக்கு படிக்க தெரியாது.
ஓகே. ஆனா எஸ்பிஎம் ஃபார்ம் ரிமூவ் போன உடனே எஃப்ஆர்ஐ ஸ்கூல்ல படிச்சேன். எஃப்ஆர்ஐஎம் ஸ்கூல் ஃபுல் சைனீஸ் ஸ்கூலு. ஓகே. சைனீஸ் வேற ஸ்கூல்ல இருந்து வந்த பிள்ளைங்கலாம் ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருந்துச்சு, என்ன தூக்கி டி கிளாஸ்ல போட்டாங்க. எனக்கு ரொம்ப அவமான பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த சைனீஸ் கூட நான் போராடணுமே. அப்ப நான் அந்த காலகட்டம் தான் உண்மையிலே இனிஷியேட்டிவ் எடுத்து நானே படிச்சேன். நானே படிச்சு அந்த சைனீஸ் கூட வளர்ந்து அந்த சைனீஸ் கூட போராடணும் அப்படின்ட்டு அவங்க ரேஹா டைம்ல போற டைம்லலாம் வந்து அவங்க புக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து என்னென்ன எழுதியிருக்காங்க அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு சொந்தமா வந்து ஐயாட்லாம் எழுதி கராங்கன்னு மேத்ஸ் எல்லாம் செஞ்சு டீச்சர்கிட்ட கொடுத்து டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கி வெள்ளனியா ஸ்கூல் போய் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து டியூஷன் அனுப்புறது கூட என் ஃபேமிலியில வருமான வாய்ப்பில் எஃப்ஆர்ஐ ஸ்கூல்ல இருந்து ஸ்லாங்கோ பஸ் எடுக்கணும். பஸ் எடுக்கிறதுக்கு வந்து குப்போவுக்கு நடந்து வரணும். ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர், வர்றதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் நடந்தா வருவேன். பஸ் வந்து கரெக்டா குப்போங்களை இறக்கி விட்டுரும். 6:30 மணில இருந்து 7:05 ஸ்கூல்ல போய் சேரணும். பேக்க மாட்டிக்கிட்டு ஓடுவேன், உருன்னு ஓடுவேன். அதே மாதிரிதான் ஸ்கூல் முடிஞ்சு ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு நடந்து வருவேன். சோ இந்த மாதிரி நிறைய லைஃப்ல ஒரு கட்டம் வந்து பஸ்ல எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. 4:30 மணி ஈவினிங் ஸ்கூல் பஸ் முடிஞ்சு சாப்பிடல, கையில காசு இல்ல. என் ஃபேமிலி அவ்வளவு வெல் டூயிங் ஃபேமிலி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஸ்கூல் கபேஜிக்கல்ல தான் படிச்சேன். ஸ்கூல்ல வந்து எனக்கு ஒரு ரொட்டிச்சானே ஒரு மைலோ கொடுப்பாங்க. இப்ப கரண்ட்லி இப்ப ஆர்எம்டின்னு சொல்லி எஸ் அந்த மாதிரி ஒரு ரொட்டிச்சனை ஒரு மைலோ கொடுப்பாங்க. ஈவினிங் அப்படி இருந்தானா அந்த கிராணி வந்து தமிழவர் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அந்த அண்ணன் வந்து பசிக்குதுனாமா நீ என் பேரை சொல்லி ஒரு ரொட்டிச்சனையோ இல்ல ஒரு மீ ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்குமான்னுவாரு. சோ எனக்கு அவரெல்லாம் இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு ஞாபகத்துல வருது. சோ அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். இருக்காருங்களா? இன்னும் இருக்கிறாரு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க, பட் அவரு இன்னும் இருக்கிறாரு. ஸோ அப்ப ஸ்கூல் பஸ் அந்த பாஸ் எல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து 10 வெள்ளி பாஸ் எடுத்து கொடுத்துருவாரு. எடுத்து கொடுத்து நான் நல்லா படிச்சேன்னு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரிமூவ்ல இருந்து ஃபார்ம் 1 போகும்போது இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ்ல இருந்த பிள்ளைங்களாம் சி கிளாஸ்க்கு வச்சாங்க. நம்ம ஜம்ப் பண்ணி ஏ கிளாஸ்க்கு போயிட்டோம். அதான் ஒரு பெரிய அடி. சோ அப்ப அந்த டைம்லயே வந்து 13 வயசுலயே எனக்கு செம்மகத்து. இங்க வந்து நம்மள ஒருத்தவங்க கீழே இறக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களை அடிக்க கூடாது. ஆனா நம்ம எப்படி அவங்களுக்கு திருப்பி அடி கொடுக்கணும், நம்ம படிப்புல கொடுக்கணும். ஸோ டு பி ஹானஸ்ட் உங்களோட மெஜாரிட்டி பிடிவாதம், அதாவது சக்சஸ் ஆகணுன்ற பிடிவாதம் தான் இன்னைக்கு உங்களை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லலாமா? ஓ டெஃபினெட்லி. அதான் நான் சொன்னேன்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பிடிவாத குணம் இருக்குன்னு. And I can fairly see you are a person எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சேலஞ்சா நேசிக்கிற ஒரு ஆளுன்னு தெரியுது. ஆமாவா? ஆமா, எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கணும், ட்ரில்லிங்கா இருக்கணும். சும்மா அப்படியே சப்பையா போகக்கூடாது இல்லையா? அப்படியே வந்தோம் படிச்சோம் போனோம் அப்படின்ட்டு என்ன யாராவது சேலஞ்ச் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை யார் இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ண? நிறைய பேர். யாரு சேலஞ்ச் பண்ணலன்னு நீங்க கேளுங்க. யாரு சேலஞ்ச் பண்ணலன்னு தான் கேட்கணும். சேலஞ்ச் பண்ணவங்க நிறைய பேரு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இவங்க எல்லாரும் எப்படி நீங்க கடந்து வரீங்க? ஆஃப்கோர்ஸ் இவங்களோட நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் ஃபேம்ல இருக்கிறீங்க. இந்த ஸ்டேட்ல உங்களோட சோஷியல் மீடியாலயா இருக்கட்டும், வெளியில உங்களை ஆளுங்க பாக்குறதா இருக்கட்டும், ஈவன் யோர் டீம் மெம்பர்ஸ், அதையும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க இருந்து வர சேலஞ்சஸ் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ஓகே, ஃபேமிலியில வரேனே. ஓகே, ஃபேமிலியில பாத்தீங்கன்னாக்கா நாங்க கொஞ்சம் ஒரு புரோக்கன் ஃபேமிலி தான். அப்ப கொஞ்சம் நல்ல வெல் டூயிங் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து எங்க ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியா மதிக்கிறதே இல்ல. எங்க எல்லாம் வந்து மனசனாவே மதிச்சது இல்ல. டைரக்டா சொல்றேனே, அது வந்து அந்த மாதிரி காலகட்டம் இருந்துச்சு. அவங்க பத்திரிக்கை கொடுக்க கூட யோசிப்பாங்க எங்க ஃபேமிலிக்கு. ஏன்னா எங்க ஃபேமிலின்னு ஒண்ணு இருந்தா தான் அவங்க ஞாபகத்துல இருக்கும். ஃபேமிலின்னா அப்பா பிள்ளைங்க நல்லா வேலை செய்யணும். ஏன்னா எங்க அப்பா வேலை செய்யல. அப்பா ஒரு சாமியல்னு சொல்லுவாங்க அந்த காலத்து இந்த பலகை செய்யற இடத்துல அதுதான் வேலை செஞ்சாரு. அப்புறம் என் பிரதர் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையாகி அவர் தனியா போயிட்டாரு, செகண்ட் பிரதர். அப்புறம் நான் ஒண்டி தான், என் சிஸ்டரு. இந்த மாதிரி என் ஃபேமிலியில நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் தாண்டி நான் தான் வந்து பேக்கை தூக்கிட்டு கிளம்பணுன்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல நம்ம ஃபேமிலி யாரும் பொறுப்படுத்தல, அந்த அலட்சியம் பண்ணாங்க தெரியுங்களா எங்களை. அது எனக்கு ரொம்ப வலி கொடுத்துச்சு. நம்ம வந்து நண்பர்கள் அலட்சியப்படுத்திட்டா கூட ஏத்துக்கலாம். ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே. குடும்ப மாமா மச்சான் சித்தப்பா ஒண்ணு விட்டு சொந்தக்காரவங்க அப்படின்ட்டு அலட்சியம் சொல்றதா இல்ல. அவங்கள நான் வந்து குறையா சொல்லல. மேபி அவங்களுக்கு எங்களை தெரியல. ஏன்னா எங்க ஃபேமிலி அப்படி இல்லையா, ரொம்ப புவரான ஃபேமிலி. அப்ப நான் என்ன நினைச்சேன்னாக்கா, நம்ம ஏன் அவங்கள தப்பா நினைக்கணும்? அவங்க நம்ம கிட்ட வந்து பாக்குறதுக்கோ கொடுத்துட்டு போறதுக்கோ ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் கூப்பிடுறதுக்கோ அவங்களுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைங்க. அப்ப நம்ம அதை ஏன் நினைக்காம அந்த இருக்கிறத உருவாக்கிட்டா அப்ப நம்ம தேடி வருவாங்கல்ல. அப்ப அதை தான் நான் எடுத்தேன். ஜஸ்ட் கேக்குறேன், இன்னைக்கு அவங்கள பாக்குறப்ப
அல்லது அவங்க உங்களை பில்போர்ட்ல கண்டிப்பா பார்த்திருப்பாங்களே, என்ன நினைச்சிருப்பாங்க? ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் எப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நான் அவங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஆவறதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே. நான் பொது மேடையிலேயே சொல்லியிருக்கேன், அவங்களதான் கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு தெய்வங்கள், அவங்க தான் என்னை உருவாக்கி இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ இன்னைக்கு அவங்க என்னை பார்க்கும்போது நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னை வீட்டில் கஸ்தூரின்னு தான் கூப்பிடுவாங்க. கஸ்தூரி ஒன்று வந்து அந்த ஒரு ரோட்ல ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, வயசானவங்க அவங்க தெருல அது பில் போட்டுன்னு, அதுல உன் போட்டோ நான் பார்த்தேன், உன் போட்டோ வந்து இருந்துச்சு அப்படின்னுவாங்க. அப்ப டிவியில நான் இந்தியாவில் டாக்லாம் கொடுத்தது வந்து FBலலாம் வந்தது பார்த்தது அவங்க பேர பிள்ளைங்க அந்த மாதிரி பிள்ளைங்க சொல்லும் போது பார்த்து சொல்லியிருக்காங்க, நல்லா செய்யறாங்க, நல்லா சின்னம்மா நல்லா செய்யறாங்க, அத்தை நல்லா செய்யறாங்க, சூப்பரா செய்யறாங்க, பிசினஸ் நல்லா பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் என் வீட்டை தேடி வந்து பத்திரிக்கை கொடுக்குறவங்க எல்லாரோட ஃபங்க்ஷனும் நான் மலேசியால இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் நம்ம உயர பறந்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஒரு அண்ணன்களுக்குலாம் இன்னும் தங்கச்சியா இருக்கேன். என் மாமாவுக்குலாம் வந்து மாமா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அந்த ஸ்டேட்டஸ் இன்ன வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தொழில் வேற, குடும்பம் வேற. ட்ரூ, அண்டர்ஸ்டாண்ட். குடும்பம்னு சொல்றப்ப ஜஸ்ட் நான் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. How about your personal life? பர்சனல் லைஃப்னு சொல்றப்ப என்ன சொன்னா ரொம்ப சப்புன்னு போயிடும். எப்படின்னாக்கா அது எப்படி சொல்றதுனாக்கா, எனக்கு வந்து லவ் மேரேஜ்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுவும் கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் சரியான வறுமை இருந்துச்சு அந்த டைமு. நான் ஒண்டி தான் சம்பாரிச்சேன், அப்புறம் எங்கள் அப்பா தான் சம்பாரிச்சாரு. அண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி ரொம்ப வெல் டூவிங்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ என் சிஸ்டர் கல்யாணம் பண்ணி போய் அவங்களும் ஒரு அளவுக்கு தான், அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரகல் லைஃப்ல தான் இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா அம்மாவை நான் பார்க்கணும். எனக்கு கூட பிறந்த பிரதர் ஒருத்தர் வந்து பிறவிலே கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு, கட்டையா இருப்பாரு, அவரை நான் வச்சு பார்க்கணும். அப்போ 3 பேரை நான் வச்சு பார்க்கணும். அப்ப நான் வந்து ஒரு அளவுக்கு தமிழ் ஸ்கூல்ல வந்து ஒரு பார்ட் டைம், ஒரு என்ன சொல்லுவாங்க, டெம்பரரி டீச்சரா இருந்தேன். அப்போ வந்து இந்த பத்திய ஸ்கூல்ல டெம்பரரி டீச்சர், ஒரு வருமானம் வரும். அப்புறம் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இந்த MLM, இந்த ப்ராடக்ட் விற்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் என்னெல்லாம் விற்க முடியுமோ வித்து எனக்கு காசு வேணும், அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு நான் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அளவுக்கு ஃபேமிலி, ஒரு தானாரம் வீடு அப்படி இப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் சிஸ்டர் கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஏன்னா இப்படி இருந்தா முடியாது. ஒரு சிம்பிளா அப்பெல்லாம் வந்து ஒரு 5000 வெள்ளி தான் கல்யாணம் முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான வெட்டிங். சோ பொண்ணு பார்த்தாங்க, 4ஆம் மாசம் வந்து பார்த்தாங்க, 6ஆம் மாசம் பரிசு போட்டாங்க, 9ஆம் மாசம் கல்யாணம். கல்யாணம் பண்ற வரைக்கும் மாப்பிள்ளைகிட்ட நம்ம பேசவே இல்லை. அப்பெல்லாம் நம்ம பேச விட மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டோம். சோ கல்யாணம் பண்ணி போன பிறகு அந்த ஃபேமிலி லைஃப் எனக்கு சரியா வரல. ஏன்னா அவங்க ஃபேமிலி வேற மாதிரி ஒரு கல்ச்சர், நம்ம ஃபேமிலி ஒரு கல்ச்சர். ஆனா அந்த ஸ்ட்ரகிளையும் நான் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம ஓட்டுவோமே அப்படின்னு 2 பிள்ளைங்க, 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் எனக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை, ஏன்னா கணவர் மூலியமா நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு, ஸ்ட்ரகிளிங் நிறைய வந்துருச்சு. ஸோ நிறைய டெப்ஸ் வேற இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஓரளவுக்கு எப்படின்னா, நான் STPM முடிச்சுட்டு சொந்த காசுல தான் படித்தேன். STPMமும் நான் SPM முடிக்கிற வரைக்கும் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணிச்சு. STPM போகும்போது அந்த FRI ஸ்கூல்ல எனக்கு STPM கொடுத்தாங்க. பட் என்னன்னாக்கா எனக்கு டியூஷன் போய் ஆகணும். அப்போ நான் வந்து பக்சன் கப்போ தேசஜயா பக்சன்ல வேலை செஞ்சேன். 5 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கு வேலை முடியும். அந்த காசை எடுத்து டியூஷனுக்கு காசு கட்டி நான் படித்தேன். STPM முடிச்ச பிறகு எனக்கு அதுக்கு மேலே ஃபர்தர் ஸ்டடி பண்றதுக்கு ஃபேமிலியில் அறவே சப்போர்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்து நான் வந்ததுனால நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம வந்து அந்த படிப்பை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த புது வேலைக்கு போனப்ப அது வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு அக்கௌண்டிங் தான் போனேன். ஆனா என்னோட டைப்பிங் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யூ ஆர் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன செஞ்சாரு, நீ வந்து மேத்ஸ் எல்லாம் நல்லா செய்யறன்ட்டு என்னை வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அந்த கம்பெனி தான் என்ன படிக்க வச்சிச்சு. சர்டிபிகேட் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1.5 வருஷம் படித்தேன். Okay, actually I also did my electric and electronic engineering. I mean frankly சொல்லணும்னா நான் அதில் அந்த அளவுக்கு என்னோட ஆர்வம் காட்டலை, பிகாஸ் என்னோட தேடல் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு இதில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஓசியில் படிக்க வச்சாங்க. காசு கட்டி படிக்க வைக்கிறதுனா நம்ம தேடி அலைவோம், நமக்கு இங்க காசு இல்ல, படிக்கிறதுக்கு வக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணணும், வக்கு இல்லாதவங்க நம்ம குடுக்கறது ஓசியில கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்திக்க வேண்டியதான். அப்ப கம்பெனியே கூப்பிட்டு தெருவுல புறத்தை கொண்டாந்து கொடுத்துவோம், வீட்டுல வளர்க்க வச்சுக்கிறோம், ஓசியில கொடு நம்ம வேணாம்னா சொல்லுவோம். அப்ப நான் என்ன பண்ணேன், சரி வந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும். ஓகே, நம்ம வாய்ப்பை தேடி போக முடியாது, அதை தக்க வச்சுக்கிட்டு அந்த கம்பெனிலே அந்த படிப்பையும் படிச்சுட்டு அந்த கம்பெனியில நான் வந்து ஒரு குவான்டிட்டி சர்வியன்னு சொல்லுவாங்க,
குவான்டிட்டி சேவியர், குவாலிட்டி சேவியர், அந்த இதையும் படிச்சுட்டு அப்படியே அந்த கம்பெனியில் மெயின்டைன் பண்ணேன். ஆனால் அது என்னோட போதாத காலம். எனக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அது கால் பிளேடர் ரிமூவ் பண்ணணும்னு ஒரு 10 நாள் நான் அது வந்து, ஏன்னா அது வந்து அமோனியா பேப்பர் இன்ஜினியரிங் சைட்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அது நைட் டே அண்ட் நைட்டு டெண்டரிங் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் செஞ்சு எனக்கு ஓவர் டைம். அப்படின்னா எப்படின்னா காலைல 8:30 மணிக்கு போனா மேபி விடிகால 1 மணி அப்படிதான் வருவேன். ஏன்னா வேலை அந்த மாதிரி. ஆனா அந்த டைம்ல என் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு என் அம்மா ரொம்ப துணையா இருந்தாங்க. எங்க மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நன்றி சொல்லுவேன் அவங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது அங்க வந்து ரொம்ப லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாயிருச்சு அந்த மாதிரி டைம்ல. ஸோ அப்போ கம்பெனி சொன்னாங்க உனக்கு ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்னு, பட் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூ, நான் நல்லா இருந்து லீவ் எடுத்தது இல்லை, உன்ட்டு இத்தனை வருஷம் வேலை செய்யறேன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சலிப்பான ஒரு தன்மையை அங்க காட்டினாரு. காட்டின பிறகு நம்ம தான் செம்ம காண்டாச்சே. நான் நினைச்சேன் என்னது உன் கம்பெனில வேலை செஞ்சுதான் நான் பொழைக்கணும் இல்ல, என் திறமைக்கு நான் உன் கம்பெனில படிச்சுக்கிட்டேன், என்னை படிக்க வச்சேன், அதுக்கான 2 வருஷத்து வேலையும் பெஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற கம்பெனில ட்ரை பண்ணுவோம், இந்த கம்பெனி நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சும்மா எங்க காம்படிஷர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன். அதுவும் டத்தோட கம்பெனி. என்னோட ரிசூமி அனுப்பி விட்ட கையோடய ஒரு 1 ஹவர்ல என் இன்டர்வியூக்கு நேரா வந்துரு, ஒன்றும் இல்லை டத்து வந்து உன்னை வந்து நேரம் வேலையிலேயே ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆமாவா அப்படின்ட்டு. அதுவும் ஜம்ப் வேற, சம்பளம் வந்து 1500 சம்பளம் ஜம்ப். அப்ப நான் நினைச்சேன் சரி நம்மளோட கெத்து நமக்கு தான் தெரிந்து பாருங்க. அப்ப நமக்கு இந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு போல அப்படின்னு. அதாவது எப்போதுமே நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோமா, இது ஒரு லெசன் நான் கத்துக்கிட்டது. இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தோமா நம்மளுடைய உள்ளுக்குள்ள திறமைகள் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு விஷயத்த அங்க பிரச்சனை ஆகுதோ இல்லையோ இன்னொரு விஷயத்த தேடி தான் பார்ப்போமே. அப்படி நம்ம தேடி பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு சம்பளம் வந்து 1500 மேல. எனக்கு வேற எதை கொடுத்துதான் நான் போக மாட்டேன். எனக்கு அந்த கையில டைம்ல காசு வேணும். நீ காசு கொடுக்குறியா, நீ வேலை செய்ய சொல்றியா, என்ன வேணாலும் எத்தனை மணி நேரம் நான் வேலை செய்வேன். அப்ப அந்த வேலைக்கு நான் அங்க போன பிறகுதான் என்னோட திறமைகளை இன்னும் நான் வலுப்படுத்தி ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு டத்துவ கிட்ட வேலை செய்யறது நாட் ஈஸி. நிறைய விஷயங்கள் அங்க கோ த்ரூ பண்ணேன். ஸோ அப்படிதான் வந்து நான் என்னோட வேலையை அங்க போகும்போது அங்கேயும் வந்து அவர் வந்து எப்போதும் காலில் துப்பாக்கியோட சுத்துறவர், எப்போ போடுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொடுத்த பொறுப்பு என்னன்னாக்கா, அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம வேல்யூ பண்ணி அவர்கிட்ட சொல்லணும். ஓகே இந்த ப்ராஜெக்டோ ஒரு 10 மில்லியனுக்கு எடுக்கிறேன், எடுத்தனா எவ்வளவு ப்ராஃபிட் தான் கேட்பாரு. 1 மில்லியன் ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்குறியா, ஓகே டன் கோ ஹெட் வேணி அப்படின்னு. அவ்வளவுதான். என்னதாலும் கூப்பிடுவாரு, வேணி ஆல்ரெடி செக், யா ஷி செக் ஆல்ரெடி சைன் பண்ணிடுவாரு. எனக்கு ஒரு இன்டர்காம் பண்ணுவாரு, மேல வரும் கால், வேணி யூ செக் ரெடியா, ஓகே ஓகே செக் ரெடி டத்தோ, ஓகே சைன். அப்ப அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்து நான் வளர்ந்தேன். இந்த அளவுக்கு ஒரு டத்தோ ஒருத்தர், நீங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட வைக்கணும்னா என்ன காரணம்? இது நல்ல கேள்வி. ஏன்னா அவரு நமக்கே ஒரு டெஸ்ட் வச்சவரு. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து ஒரு 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 கான்ட்ராக்ட் நம்ம இஷ்யூ பண்ணுவோம் இல்லையா, ஒரு சப் கான்ட்ராக்ட். ஏன்னா நாங்க மெயின் கான்ட்ராக்ட். அப்போ ஒரு 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 நம்ம பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது ஜெனரேட்டர், ஒரு ஹோட்டலுக்கு ஜெனரேட்டர். அப்போ ஒரு ஜெனரேட்டர் வாங்கணும்னா அந்த ஜெனரேட்டர் ஒரு 500,000 வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு 10 கொட்டேஷனை நான் எடுத்து கம்பேரிஷன் பண்ணி த பெஸ்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொண்டு போய் வைக்கணும். இதான் அவர் எனக்கு போன உடனே மொதல் டெஸ்ட் வச்சது. ஒரு வாரத்திலே அந்த ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்துட்டு செய்யிட்டாரு. டேபிள்ல கொட்டேஷன்லாம் வச்சுட்டு எல்லாம் நெகோஷியேட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் முன்னுக்கு கால் பண்றாரு. யாரு ஒரு 2-3 கம்பெனில ஒரு கம்பெனிக்கு கால் பண்றாரு. அது எனக்கு தெரியும் அவரோட கூட்டாளி கம்பெனின்னு. அடிச்சுட்டு ஓகே வேணி பிரசன்ட் வேணி ரெக்கமெண்ட் யூ தீஸ் கம்பெனி யோர் கம்பெனிலாம், சோ ஹவு மச் யூ பேட் அப்படின்னாரு. ஹவு மச் ஷீ பே, I offer her Dato. She said that offer you give me 10,000 minus from the purchase order in issue purchase order. She put down the phone அப்படின்ட்டு. அங்கதான் ட்ரஸ்ட், கரைப்படையாத கை. லஞ்சம் வாங்கி தான் பொழைக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லவே இல்லைங்க. ஆனா நான் நேர்மையா உழைச்சேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நான் இஷ்யூ பண்ணது மில்லியன் கணக்குல ஒண்ணு கூட தத்துவ செக் பண்ணல. என்கிட்ட நெகோஷியேட் பண்ண வந்திருக்காங்க சைனீஸ் கான்ட்ராக்டர். வரும்போது வெனி ஹவு அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் யூ கேன் கிவ் மீ ஆர் நாட் அப்படின்னு கேட்பாங்க. Let me check and I come back to you. I have some quotation I have to check then come. No, I already talked to Datto அப்படினாலே உனக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம். Understand. நான் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன். டத்தோ கேட்டாருன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னா, he mention your name, you are not the person decide. Datto, I am the one decide, right? That is my position, right? That's why I reject. Okay, thank you நீர்வேர். ஆனா அவர் என்ன சின்னாங்க விடல வெளியாகும் போது. அங்கேயும் ஒரு கேள்வி தோன்றது என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான பர்சன் கூட வேலை செய்யறப்ப கண்டிப்பா உங்களோட ஒரு டேல உங்களோட ஹவர்ஸ், உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு ரொம்ப கூட அங்கேயே இருக்கும், அங்கேயே இழுத்துரும் பாருங்களேன். ஏன்னா இப்ப என்ன பர்சனலி கேட்டுக்கிட்டீங்கன்னா,
ஃபேமிலி லைஃப்ன்றது நான் ரொம்ப பெருசாக பார்ப்பேன். ஃபேமிலி டைம்ன்றது நானும் சின்ன வயசுலேயே வந்துட்டு அப்பாவுக்கு வேற ஒரு சைடில் மலேசியாவில் திருங்கானூரில் ஒரு வேலை கிடச்சி, மாதருக்கு வந்துட்டு புருவாஸ் சைடில் வேலை கிடச்சி. ஸோ நான் மாதர் கூட இருந்தேன். வாரத்தில் 2 days அந்த மாதிரி தான் மீட் பண்ணிக்குவோம் ஃபேமிலியாக. ஸோ இன்னைக்கு நான் உங்களோட ஸ்டோரியை கேட்குறப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, உங்களோட மெஜாரிட்டி டைம் உங்களோட வேலையில் போகிறதுனால உங்களோட பிள்ளைங்களோட லைஃப் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அங்கே போதாமல் போகுது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நான் நினைச்சது உண்டு, இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன், நினைச்சிருக்கேன். நமக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இல்லையோ அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னொரு பக்கத்து ஒன்று சொல்லும், நம்ம வந்து வாழ்க்கையில போராடி ஒரு லெவலுக்கு பிள்ளைங்களை கொண்டு போகணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் அப்பயே ஒரு முடிவு தெளிவா இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு 30 வயசு தான். என் பையனுக்கு வந்து, என் பெரிய பையனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், என் 2வது பையனுக்கு வந்து ஒரு 3 வயசு தான் இருக்கும். ஆனா நான் என்ன நினைச்சேன்னாக்கா, இன்னைக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ற இந்த லைஃப் என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. நான் அப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் கடந்து வந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் பாக்குறேன் இந்த மாதிரி பீப்புள் கூட நான் வேலை செய்யறேன், டத்தோ கூட வேலை செஞ்சேன். இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க ஃபேமிலிலாம் வேற மாதிரி இருக்கு. அப்ப என் பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க தான். ஸோ அதனால எங்க அம்மா அப்பா வந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கணவர் வந்து அடிக்கடி போயிட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா கான்ட்ரிபியூஷன் பண்ணனாலும் அட்லீஸ்ட் என் மாதர் பாத்துக்கிறாங்க. இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் என் பிரதர் வீடும் பக்கத்துல தான் இருந்தாங்க. ஸோ என்னோட நேபருக்கு இந்த வேலையில நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என் நேபர் ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அது என்னன்னா, நம்ம ஃபேமிலிக்காக ஓடும்போது இது நான் ரொம்ப நம்புவேன் பிரதர். நம்ம குடும்பத்துக்காக எந்த பெண்களா இருந்தாலும் சரி, தன் குடும்பத்துக்காகவும் தன் பிள்ளைங்களுக்காகவும் பேக்க தூக்கிட்டு அவ வெளியே கிளம்பினால்னா இந்த இயற்கை வந்து கதவை திறந்து வழி விடுமா. கடவுள் வீட்டுல மண்டிட்டு உட்காந்து பிள்ளைங்களை பார்த்துக்கு வரான். இது நான் ரொம்ப நம்புவேன். இது என் வாழ்க்கையில நடந்துச்சு. நான் என்னைக்கு என் பிள்ளைங்களுக்காக நான் வெளியே வாங்க ஆரம்பிச்சனும் பேக்க தூக்கும் போது எனக்கு எல்லாருமே எனக்கு பக்கபலமா இருந்தாங்க, பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இன்னைக்கு நிறையான விமன்ஸ் எஸ்பெஷலி நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல படிப்பில் நல்ல துறையில் இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரிட் வீட்டோட உட்காந்துருவாங்க. அதை நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபேமிலிலையும் இருந்திருக்கோம், என் ஃபேமிலியிலும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் உள்ள பீப்புளை ஏன் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. why don't they can just stand for their own will? இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும், என் ஃபேமிலி நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து மூவ் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஃபேமிலி எங்கேயோ போயிருக்குவேன். பட் உங்களோட கேஸில் நான் பார்க்குறேன், நீங்கள் ஒண்டியாக தான் நீங்கள் உழைக்கிறீங்க உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட பிள்ளைங்களுக்கு. பட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணாலே நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி எங்கேயோ போயிருப்பேன். ஏன் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க லேடிஸ்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நானே நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். கணவன் மனைவி ஒரு வீட்டில் வேலை செய்யறாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு. கணவனால வந்து அவரால் அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு வருமானத்தை கொண்டு வர முடியலனா, அதாவது இவங்க எதிர்பார்க்கிற ஒரு லைஃப் ஸ்டைல், கணவன் மனைவி இப்படி வாழணும், அவங்க பாருங்க இப்படி இருக்காங்க, நம்மளும் இப்படி வரணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆளால முடியாது. அப்படி அந்த ஒரு ஆளால அந்த அளவுக்கு முடியல, அவர் ஒரு இடத்துல தான் வேலை செய்ய போறாரு அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வந்து குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான முடிவை கண்டிப்பா அங்க பண்ணியே ஆகணும். அது கணவனா இருக்கட்டும் இல்லைன்னா மனைவியா இருக்கட்டும். அதே நேரத்துல கணவன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிசினஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் நிறைய பேரை பாக்குறேன் பிரதர். நான் வந்து என்னோட இண்டஸ்ட்ரி மட்டும் நான் கைட் பண்ணல, நான் வெளியே நிறைய வேற இண்டஸ்ட்ரிக்கும் நான் கோச்சிங் வேற கொடுக்குறேன். கோச்சிங் கொடுக்குறேன், டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விமன் எம்பவர்மெண்ட் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப அதுல நான் பாக்குறேன், ஹஸ்பண்ட் வந்து நல்லா பண்றாருங்க, அவரு சொல்லிட்டாருங்க, உனக்கு மாசம் காசு கொடுக்குறேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருன்னு. அதுக்காக நீங்க படிச்சீங்க? நம்ம என்னதான் கனவு நல்லா பாத்துக்கிட்டாலும் ஆஃப்கோர்ஸ் we have the gratitude, நமக்கு பிள்ளைங்களை கொடுத்தவங்க நல்லா. ஆனா நமக்குன்னு சொந்தமா சுய கால்ல நிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அது நீங்க வேலைக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய தொழில் வீட்டுல இருந்து பண்ணலாம், நிறைய பிசினஸ் இருக்கு. அல்லது ஒரு வேலைக்கு தான் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒருத்தவங்க யாராவது இருக்காங்களா வந்து பாத்துக்கிறதுக்கு, சமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு நீங்க அழகா ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறது வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு காலகட்டம் தான். ஆனா வந்து நிறைய பெண்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் நல்லா செய்யறாரு அதனால நான் வீட்டுல இருந்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க பிரதர், காலையில எழுந்திருக்கிறாங்க ஒரு நைட்டியோட, குளிச்சுட்டு மறுபடியும் அதே நைட்டி, மறுபடியும் ராத்திரி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அதே நைட்டி. எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? கேக்குறப்பே போரிங்கா இருக்கு. அதே விட அதே என்ன அது சமையல் அதே பண்றது, லைஃப் வந்து ஒரு போரிங். ஆனா அன்னைக்கு அவங்க வந்து they must bring their self. லைக் நான் காலையில எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், கிளம்புறேன், சேர் அப் நான் பாக்குறேன், ஓகே ஏய்
யூ லுக் சோ நைஸ். நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்தாதான் நம்மளுக்குள்ள இன்னொரான ஒரு விஷயம் வெளியே வரும். அப்ப வாய்ப்புகள் கொடுக்கல இல்ல. நான் பாக்குற நிறைய கணவன்மார்கள் நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க பிரதர், நானே பார்த்திருக்கேன். ஆனா அந்த வாய்ப்புகளை பெண்கள் பயன்படுத்த மாட்டாங்க. சில நேரத்துல என்ன செய்யறாங்க, இல்ல நான் என்னத்துக்கு செய்யணும், அவரு தானே பண்ணணும், ஏன் அப்படி நம்ம நினைக்க வேணாம். அதே மாதிரிதான் பெண்களும் சரி, நீங்க ஆணுக்கு ஒரு சப்போர்ட்டா செய்யும் போது ஆணு பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டா செய்யறாங்க தான். இப்ப எல்லாமே அவங்கவுங்க சிச்சுவேஷன் தான். பட் வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளியே. இன்னமும் நிறைய பெண்கள் அதை பயன்படுத்தாம தான் இருக்கிறாங்க. ஐ மீன் நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறவங்க லைக் தே ஜஸ்ட் லைக் வொர்த்லெஸ் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல நீங்க எப்படி அதை மென்ஷன் பண்ணீங்க? இல்ல வொர்த்லெஸ்ன்னு சொல்ல, they are worth. See, பெண்கள் எப்போதுமே மல்டி டாஸ்க். ஓகேங்களா? இப்ப நானே பிகினிங்ல பாத்தீங்கன்னாக்கா நான் ஆபீஸ்ல இருந்து வெளியே ஆனேன்னா, வெளியே ஆகும் போதே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு நமக்கு தெரியாதா சொல்லுவாங்க. சம்டைம் ஏஜென்ட் நான் கேட்பேன், இல்லக்கா நீங்க வீட்டுக்கு போனோமா, வேற என்ன சமைக்கிறதுனே தெரியல, அதை வேற ப்ரிப்பேர் பண்ணணும், இத உன் வீட்டு ஐஸ் பெட்டி, உன் வீட்டு ஐஸ் பெட்டில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. இது சிறப்பா வர நானே கேட்டிருக்கேன் மீட்டிங்ல. நான் ஆபீஸ்ல இருந்து வெளியே ஆகிறேன்னா இன்னைக்கு நான் வீட்டுல போய் சமைக்கணும். ஓகேவா? வீட்டுல இருந்து வெளியே ஆகும் போது ஐஸ் பெட்டில இருக்கு, இது எடுத்து வைக்கணும், டக்கு டக்குன்னு போடணும், சமைக்கணும், முடிச்சோமா அடுத்த வேலை செய்யணும். நான் சமையல் பண்ணிக்கிட்டே மங்க கழுவுவேன், துணி மிஷின்ல ஓடும், கையில துணி அலசிக்கிட்டே இருப்பேன், பையன் போன் வருதுன்னுவான். இன்னைக்கு வரைக்கும் என் ஏஜென்ட் யாரும் போனை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. மிஸ் பண்ண அடுத்த நிமிஷம் கால் வரும், ஆமா என் போன் எடுத்து போன ஸ்பீக்கர்ல போடுவாரு, நான் அலசிக்கிட்டே துணி அலசிக்கிட்டே போன் ஆன்சர் பண்ணுவேன். ஏஜென்ட் கேட்பாங்க, பாஸ் என்ன பாஸ் துணி அலசிக்கிட்டு இருக்காங்க, நான் அலசுறேன், நீ சொல்ற கதையை முத சொல்லு அப்படின்னுவேன். ஏன்னா எனக்கு நீ அடுத்த விஷயம் சரி, அடுத்து முடிச்சா சரி போனை வை, அடுத்தது சமைச்சு மீன் பொரிக்கிறமா, பொரிச்சிட்டு அப்படியே பேர் போனை ஸ்பீக்கர்ல போட்டு இப்படி மீன் பொரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருப்பேன். சொல்லு போன் வாட்ஸ்அப்ல பார்த்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு போன் கையில வச்சு பேசிட்டான், சொல்லு கையில தானே மங்க கழுவுது, உன் வாய் பேசுது காது கேக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நேரத்துல நான் ஒரே வேலை தான் செய்வேன், அது என்ன கதை? அப்ப அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்க, ஒரு நேரத்துல நான் ஒரே வேலை தான் செய்வேன்னா அப்ப நீ ஒரே மாதிரி வாழ்க்கை தான் வரும். ட்ரூ. பெண்கள் மல்டி டாஸ்க். நிறைய பெண் வொர்த் இல்ல, எல்லா பெண்களுமே பிரதர் வொர்த். பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா, ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போங்க, ஏன்னா இது நீங்க இல்ல. ரைட். ஸோ இன்னைக்கு உங்களோட டீம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்த்துருக்கீங்களே, கண்டிப்பாக ஐ கெஸ் உங்களுக்கு கீழே பல பீப்புள் இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பீப்புளை நீங்கள் க்ரூம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கோம்ல, அதே உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு சைடில் உங்களோட ஃபேமிலியும் பார்க்கணும், உங்களோட பிள்ளைங்களோட படிப்பையும் பார்க்கணும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஏஜென்சிலே நிறையான பிள்ளைங்க. ஸோ இத்தனை பேர் நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த பிடிச்சி செய்றீங்களா பிடிக்காம செய்றீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பிடிக்காம செஞ்சோமா சுலபமான ஒரு விஷயத்த முன்னுக்கு வச்சா கூட செய்ய மாட்டோம். ஆனா பிடிச்சி செஞ்சோமா எத்தனை விஷயத்த முன்னுக்கு வச்சாலும் நம்மளால செய்ய முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தொழிலும் சரி இந்த லைஃபும் சரி, ஐ லவ் மை பிசினஸ், ஐ லவ் மை ஃபேமிலி. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலா நான் கொடுப்பேன். என் ஹெல்த் அதுக்கு மேல நான் லவ் பண்ணுவேன், ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பேன். எக்ஸசைஸ், கரெக்டான சாப்பாடு, எனக்கு பர்சனல் என்டர்டெயின்மெண்ட், நான் மியூசிக் கேட்கறேன், அதுவும் நான் பண்ணிக்கிறேன், ஏஜென்ட்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு நாளைக்கு கடவுள் 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு பிரதர். அதுல தூங்குறதுக்கு ஒரு 6 மணி நேரம் எடுத்து, மற்றபடி பேலன்ஸ் டைம் நம்ம என்ன செய்யறோம், டைம் மேனேஜ் பண்ண கரெக்டா மேனேஜ் பண்ணா ஒரு மனிதன் வாழ்க்கையில பொதுவாவே நான் சொல்றேனே 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் தூங்கத்துக்கு 18 மணி நேரம் கையில இருக்கு. 18 விதமான விஷயத்த ஒரு மனிதன் ஒரு நாள செய்யலாம். ஆனா அதை செய்யறோமா? ப்ராப்பரான பிளானிங் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு இந்த வேலைகள்னா நாளைக்குள்ள வேலைகள் இதுதான் ஷெட்யூல். அதுல இடையில என்ன வேலை வந்தாலும் அந்த டாஸ்கை டெலிகேட் பண்ணி அந்த டாஸ்கை முடிக்காம நான் முடிப்பட்டேன். ஆனா அதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க மாட்டேன். நான் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸா போவேன். எத்தனை ஃபோன் கால் வந்தாலும் அழகா நான் ஹேண்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஐ லவ் த ஜாப். நம்ம பிடிச்சி அந்த விஷயத்த செய்யணும். பிடிக்கலையா அதை பிடிக்க வைக்கிறதுக்கான காரணங்களை தேடி பிடிக்க வச்சிருவேன். ஆக்சுவலி நான் என்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பிடிக்காத இண்டஸ்ட்ரி. 4 பேரை போய் பார்க்கணுமா அப்படி பார்ப்பேன். நம்மளே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில நம்மளே ஒரு பாஸ் மாதிரி இருந்துட்டு போய் ஆளுகிட்ட போய் பாலிசி வேணும், என்னதே பாலிசி விற்கிறோமா அப்படின்னு கேட்டாலும் நானே. ஆனா பாத்தீங்களா இன்னைக்கு எது வாழ வச்சுச்சு? அப்போ இது எனக்கு பிடிக்காத தொழில். ஆனா நான் ஏன் பிடிக்கிற மாதிரி ஆக்கிக்கிட்டேன்னா அந்த காலத்துல ஆக்கப்பட்டது.
ஏன்னா எனக்கு வேற தொழில் இல்ல. எனக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கையில காசு இல்ல. காசு போட்டு ஒரு ரெஸ்டாரண்டோ அல்லது ஒரு வேற என்ன தொழில் செஞ்சாலும் காசு வேணும். 10 காசு மாடியில் போடாம ஒரு எக்ஸாம் 60 வரையிலும் கட்டி நீ பிசினஸ் தொடங்கினா யாரு போக மாட்டா? ட்ரூ. சோ நான் உடனடி எக்ஸாம் கட்டி தொழில் ஆரம்பிச்சுட்டேன். தொழில் ஆரம்பிச்சுட்டு அற்புதமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ எனக்கு அதை நான் பிடிக்காததான், ஆனா அதுலதான் என் வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் தெரிஞ்சிட்ட பிறகு அதை பிடிச்சதாக்கிட்டேன். Today I love my job. பட் நீங்க ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணப்ப வாட் வாஸ் யுவர் ஹார்டஸ்ட் மூமெண்ட் ப்ரொஃபஷனலா? ப்ரொஃபஷனலா பாத்தீங்கன்னா நிறைய ஹார்டஸ்ட். ஏன்னா சொந்தக்காரன் போயிட்டு சப்போர்ட் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் வேலை ஃபேமிலி, நமக்கு ஃபேமிலினா அது ஒண்ணுமே இல்ல. சொந்தக்காரங்க மேல ரொம்ப பெரிய ஒரு காண்டு இருக்கு போல. இல்ல காண்டுன்னு எப்படின்னா, காண்டுன்னு இல்ல, நான் எப்படி நினைக்கிறேன்னா லைஃப்ல ஒண்ணு எப்போதுமே நம்புவேன் பிரதர். ஐ நெவர் பிளேம் எனிபடி இன் மை லைஃப். ஓகே. யாரையும் நான் பிளேம் பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என் ஃபேமிலி தான். ஐ டேக் 100% பிளேம். அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும். அப்போ அவங்களும் அந்த அளவுக்கு பாலிசினா என்ன, இது பாலிசி கேக்குதா. அந்த டைம் எங்க சித்தப்பா வேற ஏஜென்ட் இருந்தாரு MCISல. அவரு எல்லாத்தையும் வளைச்சு போட்டு போயிட்டாரு. எனக்கே 35 வெள்ளி கட்டத்துக்கு போட்டு போயிட்டாரு, வருமானமே இல்லாத டைம்ல கூட. சோ அப்ப நான் அவர் வளர்ந்ததெல்லாம் பாத்துட்டேன். அப்ப இவங்க கிட்ட நம்ம போய் கேட்க முடியாது. நம்ம கேட்கறதுக்கு அங்க நம்ம வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம வெளியே தானே போய் தேடணும். ஆனா அந்த காலகட்டத்துல நான் வேலை செஞ்ச சைனீஸ் ஃபர்ம்ல எனக்கு 100 பேர் அங்கதான் வாய்ப்புகளை கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட வேலை, நான் செஞ்ச நேர்மை. நீ யூ இன்சூரன்ஸ் யூ டூயிங் இன்சூரன்ஸ் அவனி, யூ கோட் மீ ஒன் பிளான், ஹவு அழகா அதை டிசைன் பண்ணி அழகா நான் கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த பிறகுதான் நான் இந்த பக்கத்து போனேன். நம்மளோட கம்யூனிட்டிக்கு போனேன். நம்மளோட கம்யூனிட்டி ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணோம், ஒரு பாஸா இருந்தேன் நான். பேக்கை தூக்கிட்டு டோரா கவுத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிற பத்து கேஃப் இடத்துல நான் ஏறாத அந்த பிளாட்ஸே அங்க கிடையாது. 21 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நிறைய பிளாட்ஸை ஏறி இருக்கேன். நிறைய பேர் என்ன விரட்டி இருக்காங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸா வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நல்ல வேலையில இருந்தா நல்ல சம்பளம் கொடுத்தா போய் இன்சூரன்ஸ் வேலைக்கு வந்துட்டு அப்புறம் நீ கொடுப்பியா? கேக்குறவங்களா நமக்கு கொடுத்துருவாங்களா சொல்லுங்க? ஆக்சுவலி என்ன பர்சனலா நானும் சொல்றேன். நானும் 2-3 பேர்கிட்ட ஆரம்ப காலத்துல இன்சூரன்ஸ் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்ப, அதெல்லாம் வேணாம், நாங்களாம் எங்க டைம்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் முன்னுக்கு வாசல் வந்தாலே நாங்க பின்னாடி கேட் வழியா ஓடுவோம். ஆனா ஏன் இந்த ஒரு கெட்ட அபிப்பிராயம் வருது இன்சூரன்ஸ் பீப்புள் மேல? கெட்ட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றது ஏன் அவங்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் அப்படி வந்திருக்குன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீடு வீடா வருவாங்க. எனக்கு ஒன்னும் ஞாபகத்துல இருக்கு. நாங்க இருந்த கம்பவுண்ட்ல இருந்து வீடு வீடா அந்த புக் எடுத்துட்டு வந்து 5 வெள்ளி சேமிப்பு போடுங்கன்னு புக்ல எழுதிட்டு போவாங்க. சோ அந்த காலகட்டத்துல எல்லா ஏஜனும் கெட்டவங்களும் இல்ல, எல்லா ஏஜனும் நல்லவங்களும் இல்ல. லைஃப் பேலன்ஸ் மாதிரி தான் எல்லாத்துலயுமே. சந்தர்ப்ப சூழ்நிலைனா தான் சில ஏஜென்ட்கள் சில காலகட்டத்துல அந்த காசை ஒழுங்கா போய் கம்பெனிக்கு சேர்க்காம அந்த காசை மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் மறுக்கவே இல்லை, இருக்கு, நடந்து இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய நடந்ததுனால அவங்களுக்கு அதுல ஒரு விரக்தி இருக்கும். இன்னொன்னு பாலிசி போட்டிருப்பாங்க, அந்த பாலிசியில கிளைம் கிடைச்சிருக்காது. அந்த கம்பெனில கிளைம் எடுத்து கொடுக்கல, ஏன் எடுத்து கொடுக்கல, ஏன் கம்பெனி கிடைக்கல, அந்த கம்பெனில போய் உட்காந்து கேட்கணும். சோ அப்ப நான் எப்போதுமே கேட்பேன், ஒரு பேங்க்ல லோன் எடுத்தா நம்ம எத்தனை தடவை பேங்க் அலையிறோம் தானே, போய் சைன் பண்றோம் எல்லாம். வட்டி இப்ப கூட பாத்தீங்கன்னா வட்டி 4% கொடுக்குறியா, நான் இவ்வளவு வச்சிருக்கேன், எனக்கு 3.8 கொடுக்குறியா, இப்படி எல்லாம். அப்ப ஏன் நம்மளால இன்சூரன்ஸ் பாலிசி நான் மட்டும் ஏஜென்ட் தான் வரணும் நட்டணும் அப்படிடுவாங்க. சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். ஏஜென்ட் நிக்கணும், ஏஜென்ட் தான் பண்ணணும், நீ கமிஷன் தின்ற. என்னது, ஏன் பேங்க் கமிஷன் தின்னலையோ? பேங்க் உங்களுக்கு 5 லட்சம் வெள்ளி லோன் எடுத்துட்டா உங்க 5 வருஷத்துக்கு வட்டி இல்லாமயே நீ 30 வருஷம் கட்டுன்னு சொல்லிடுறான். இல்லதானே? அப்ப பேங்க் கட்டுற இன்ட்ரெஸ்ட் தான். அவன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கட்டுறான், நீங்க போய் மாசம் மாசம் போய் பேங்க்ல கட்டுறீங்க. அவன் நோட்டீஸ் அனுப்புனா தச்சுக்கிட்டு ஓடுறீங்க. நம்ம பாலிசி இது, நம்ம குடும்பத்துக்காக எடுத்திருக்கிறோம். ஏஜென்ட் ஒரு பாலிசியை டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரு ஏஜென்ட், அவருக்கு அந்த வேலைக்கான கமிஷன் அவருக்கு கிடைக்குது. அது லைஃப் டைம் கமிஷன் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு கமிஷன் இல்ல. அப்ப நம்ம வாங்கின பாலிசி, நம்புக்கு மேல நம்பிக்கை, இந்த பாலிசி உண்மையிலே இருக்கா, கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்போம். சரி, ஒரு காலை போடுவோம், ஒரு இமெயில் பண்ணி. அப்படி இப்பெல்லாம் ஆன்லைன் போர்ட்டல் வந்திருக்குது. அப்ப காலகட்டத்துல இல்ல. ஓகே, அது 100% ஐ எக்ரி. ஏன்னா அந்த காலகட்டத்துல மெசேஜ் போன் கூட இல்ல, டெலிபோன் பூத் ரவுண்ட் கால் பண்ணி கேட்கணும். அப்ப அந்த மாதிரி கிடைச்சு. இப்ப அப்படி இல்லையே பிரதர். இன்னமும் நம்பால இன்சூரன்ஸ் ஏஜென்டா ஏமாத்திட்டு போயிடுறான். இன்சூரன்ஸ் வேலையா, உனக்கு வேற வேலையே இல்ல, என்னையும் கொடுத்துருவியா வேலை? அப்படின்னா இன்சூரன்ஸ் வேலை அப்படி என்னங்க மட்டமான வேலை நான் கேக்குறேன். நீங்க கேட்டோன்னு எனக்கு இந்த கேள்வி கேட்டவங்க பத்தி செம்ம காண்டாவுது, செம்ம காண்டாவுறேன். இன்சூரன்ஸ், எங்க அம்மா சொன்னாங்க, இன்சூரன்ஸ் வேலையா, நீ நல்லா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க கஸ்டமர் சர்வீஸ்ல, நீ ஏன் இன்சூரன்ஸ் வேலைக்கு போற, அதெல்லாம் ஒரு வேலையா, அப்ப நீங்க வேலை கொடுப்பீங்க? என்னது இது? இன்சூரன்ஸ் என்ன மாதிரியான வேலை தெரியுங்களா? ஒரு அற்புதமான தொழிலுங்க இது.
ஒரு குடும்பத்துக்கு இழப்பணும் போது அந்த குடும்பத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போறான். ஏன்னா நானும் இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். பட் த மூமெண்ட் நான் இன்சூரன்ஸ் செய்யறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் அப்ரோச் பண்றப்ப அதோட கனெக்ஷன் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் லாக் தான். அதுக்கப்புறம் பேசுறதே இல்ல. கிட்ட பேச போனாலே பாலிசி விற்க தான் வரான் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. ஸோ ஐ மீன், ஆனா நீங்க சொல்றத படி பார்த்தா நீங்க ஆஃப்கோர்ஸ் ஆரம்ப காலத்துல சைனீஸ் கிட்டயும் நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி செஞ்சிருக்கீங்க, இந்தியன்ஸ் கிட்டயும் செஞ்சிருக்கீங்க. பட் நீங்க சொல்றது படி பாக்குறப்ப எனக்கு இந்தியன்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை. பாருங்க, சைனீஸ் நான் 2004 ஜூலை 1 கான்ட்ராக்ட் எடுத்தேன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில. எனக்கு எஸ்இஸ் பண்ண வந்தவங்க 2 மாசம் தான். அந்த சைனீஸ் கேர்ளு டிகிரி முடிச்சுட்டு வந்தாங்க, எனக்கு எஸ்இஸ் பண்ண வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து பார்த்தாங்க, ஒரு 8ஆம் மாசம் கடைசியில இருக்கும்னு நினைக்கிறேன். When you doing insurance, right? My father asked me to buy policy. Why? Now only join work what? அப்படின்னு கேட்டா, no, because now I got my 2nd month salary. He asked me to buy insurance policy, life policy, very important. 123 வெள்ளி 90 காசு இன்னைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் லியூ சியூ மே அவங்க பேரு இன்ன வரைக்கும் ஞாபகத்துல இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த கம்யூனிட்டியில அப்பயே வந்து ஒரு வேலைக்கு போனா முதல்ல நீ இன்சூரன்ஸ் பாலிசி தான் எடுத்து வைக்கணும். இப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கணும், நமக்கு ஏதாவது அடிப்பட்டா ஒரு எம்சி கிளைம், இதெல்லாம் சேர்த்து ஒரு சேமிப்பு பிளானா ஒரு 200-250 வெள்ளிக்கு கண்டிப்பா எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு விஷயத்த அந்த கம்யூனிட்டி பிராக்டிஸ் பண்ணிருச்சு. நம்பால வேலைக்கு போன உடனே காடி வாங்கு, காடியில வீடுக்கு வேலைக்கு போயிடலாம், காசு சேர்த்து வை, மாசம் அங்க இன்சூரன்ஸுக்கு போறியா அந்த 200 வெள்ளிக்கு கூட்டு கட்டு, கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வையாங்க, அதுக்கு வேற காசை சேர்த்து வைக்க முடியாதா? ஏன் அந்த மென்டாலிட்டி இன்னும் வரல? ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலகட்டத்தை நம்ம மாத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் சைனீஸோட இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேஷனல் வெல்த் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்குது. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி டோட்டலி அப்ப ரொம்ப சிவிலைஸ்ட் ஆயிருச்சு. பட் இந்தியன்ஸ் மத்தியில இது இப்ப மாறணும்னா எங்க இருந்து மாறணும்? ஃபேமிலில இருந்தாங்க மாறணும். பேரண்ட்ஸ் வந்து எடுக்கேட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம். எத்தனை பிள்ளைங்க தெரியுங்களா இன்னும் இன்சூரன்ஸ் இல்லாம பையனுங்க மோட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அடிபட்டு ஜிஹெச்க்கு போறாங்க. எத்தனை பாலிசி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய பாலிசி ஏஜென்ட்டுங்க ஐயோ தொல்லை பண்றாருங்க. கால் பண்ணி தொல்லை பண்ணி வித்த பாலிசினா தான் இன்னைக்கு நிறைய கேரண்டி லெட்டர் இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அடிபட்டு இறந்து இன்னைக்கு நாங்க கிளைம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 21 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து என் ஏஜென்சில ஏறக்குறைய ஒரு 15,000 பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. என்னோட பிரேக்அவே ஜிஎம் இருக்கிறாரு, அவரும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அப்போ எல்லா ஏஜென்சிலயும் பிரச்சனை இருக்கு. என்கிட்ட என் ஏஜென்சில வந்த ஏஜென்ட்களும் பொய் சொல்லி ஃப்ராட் பண்ண ஏஜென்ட்களும் இருக்காங்க, நான் மறுக்கவே மாட்டேன். என்ன நான் கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்கேன் பண்ணி ஓகே நீ வந்து ஃப்ராட் பண்ண வரல, நீ வந்து இன்சூரன்ஸை நேர்மையா தான் செய்ய வந்திருக்க அப்படின்ட்டு நான் வந்து ஸ்கேன் பண்ண முடியுமா? இல்ல ஹனுமான் மாதிரி நெஞ்ச கிழிச்சு காட்டு நீ உண்மையாவே நேர்மையா தான் பாலிசி விற்க வந்திருக்கியா அப்படின்னு என்னால கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது தானே பிரதர். என் ஏஜென்சில நடந்திருக்கு, ஏன் வெளியே போன என் ஏஜென்சில நடந்திருக்கு. வந்து பாலிசி விற்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் பாலிசி எல்லாம் வித்து காசு எடுத்துட்டு ஏமாத்திட்டு போன கதெல்லாம் இருக்கு. என்கிட்ட 100 ஏஜென்ட் இருக்காங்க. 100 ஏஜென்ட் ஒரு நாளைக்கு 100 பாலிசி போட்டா ஒரு மாசத்துக்கு எத்தனை பாலிசி? நான் அத்தனை பாலிசி ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பட் நம்ம எடுக்கேட் பண்றோம். பட் ஏமாத்திர குணம் எப்ப தெரியுங்களா அந்த ஏஜென்ட்டுக்கு வருது? அது அவன் பிறவி குணமா இருக்கு, அவன் வளர்ந்த விதம், அவன் பீப்புளோட மிக்ஸ் பண்ண விதம், அவங்க எப்படி எல்லாம் வளர்ந்துருக்காங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்க, இதுதாங்க அவனை மாத்திருக்கு. இது நான் வந்து என்னுடைய கருத்தா நான் இதை சொல்றேன். இதை மத்தவங்க கருத்துன்னு ஏத்துக்கணும் நான் சொல்ல விரும்பல, ஓகேங்களா? ஆனா நான் பார்த்த விஷயத்துல இது நடந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் ஏமாத்திரம் நினைக்கல. கரெக்ட். பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இப்ப ஏமாத்திர குணம்னு இருக்கிற ஒரு நபரு உங்களோட டீம்ல ஜாயின் பண்றப்ப அவங்கள க்ரூம் பண்ணி சரியா அந்த பாதையில கொண்டுட்டு வர வேண்டியது as a லீடரா உங்களோட பொறுப்பா தானே இருந்திருக்கணும். ஆஃப்கோர்ஸ் ஐ டோட்டலி அக்ரி. அந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சி முதல்ல ஆரம்பத்திலே கிள்ளி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, வரும்போதே the ethic of insurance agent, ஒரு ஏஜென்ட் எப்படி இருக்கணும் நானே பர்சனலா ட்ரைனிங் பண்ணுவேன். ரைட். ட்ரைனிங் பண்ணி என்னோட மீட்டிங்ஸ்ல ஜூம் மீட்டிங் எல்லாத்துலயுமே அடிச்சு தூக்குவேன், தெரியும் எல்லாத்துக்குமே. அப்ப பொதுவா ஒரு ஆள் செஞ்சிருந்தா கூட கண்டுபிடிச்சதா கூட இப்பதான் தலை தூக்கி எடுக்குது, இதை இப்ப கிள்ளி போட்டுட்டோம். ஆனா நான் கருமாவை பத்தி கண்டிப்பா எப்போதுமே மீட்டிங்ல பேசுவேன். ஏன்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு 2 வித பயம் இருக்கணும். ஒண்ணு தன் குடும்பத்தை பத்தி தன்னை பத்தியாவது பயப்படணும். 2வது அதுக்கும் நீ பயப்பில்லையா, ஐயோ கடவுள் நம்மள கருமா ஏதாச்சும் பண்ணிடுவாரோ அந்த தெய்வ பக்தியிலேயாச்சும் அவனுக்கு வந்து ஒரு பயம் வரணும். அப்ப நான் எப்போதும் சொல்லுவேன், நேர்மையா உண்மையா
நம்ம வச்சு சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு ஓட்டும், நம்ம பிள்ளைங்களுக்கும் போய் சேரும். நீ போய் சொல்லி ஃப்ராடு பண்ணி பாலிசியை வித்து கஸ்டமரோட காசை ஏமாத்தி நீ சம்பாரிச்சினா நீ இப்ப நல்லா இருப்ப, ஃபியூச்சர்ல நீ நல்லா இருக்க மாட்ட. ஏன்னா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதனால நீங்க இப்ப சம்பாதிக்கிற காசை நேர்மையா சம்பாரிச்சிக்கினா நீங்களும் நல்லா இருப்பீங்க, வச்சு சாப்பிடுவீங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் போய் சேரும். நீ திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னா நீ செஞ்சதெல்லாம் உன் பிள்ளைக்கு தான் போய் சேரும். அதனால இந்த தொழிலை இப்பவே பொறுமையா செய்யுங்க, பெருசா செய்ய. மத்தவங்க செய்யறாங்க அதை விட்டு தள்ளு, நீ பொறுமையா உண்மையா ஒவ்வொரு பாலிசியும் பார்த்து பார்த்து அழகா செஞ்சீனா நீ இந்த தொழில ரொம்ப அமோகமா சிறப்பா வருவ அப்படின்னு. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய கேள்வி இருக்குது எனக்கு. பிஃபோர் தட், நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வந்திருப்பீங்க. ஒரு அட்வைஸ் எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலையா பொதுவாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ற என்ன அட்வைஸ் பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன மாதிரியான அட்வைஸ் எதிர்பார்க்குறீங்க? மேபி இப்போ நான் as a youngsters-க்கா நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, யங்ஸ்டர்ஸ்க்குன்னா பாருங்க, லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, நான் எப்போதும் சொல்லுவேன், சில்ட்ரனுக்கும் நான் இதான் எடிகேட் பண்ணுவேன். அழகான அற்புதமான லைஃப் கடவுள் கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த வாழ்க்கையை நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சுக்கிறதுக்கு நமக்கு கடவுள் எல்லா வகையிலையும் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்காரு. நம்ம அமைச்சுக்க தயாரா இருக்குமா? இப்ப பிரதர் நீங்க இருக்கிறீங்க, இப்ப கரண்ட் லைஃபை பார்க்கும் போதும் வேற ஒரு லைஃபை நீங்க பார்க்கும் போது இந்த மாதிரி லைஃப் வாழ்ந்தா நம்ம நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. Am I right? So ஆனா அங்க போறதுக்கு, இங்கிருந்து அங்க போறதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படும். அந்த டைம் பீரியட் எடுத்து ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. எப்ப நம்ம சிந்தனைகள் மாறுதோ, இது நம்ம லைஃப் இல்ல, நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், நல்ல வண்டி நல்ல காடி பாய்க்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஃபேமிலி ஒரு வெக்கேஷன் கூட்டு போகணும், நல்ல ஒரு வருமானத்தை நம்ம பார்க்கணும், பிரைஸ் டேக் பார்க்காம நம்ம வாங்கணும். ஒரு பொருளை என்னைக்கு நம்ம பிரைஸ் டேக் பார்க்காம ஒரு கடைக்கு போறோம், பாக்குறோம், ஓ இது நல்லா இருக்க, ஓகே பேக், காற்றை எடுத்து போடுறோம், காட்டு வேலை செய்யும், நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்றோம், பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்றதுக்கு நமக்கு வருமானம் தேவை. காசு எல்லாமே துட்டு தான். துட்டு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நவுத்த முடியாது. அன்பு தாங்க எல்லாமே. ஆஃப் கோர்ஸ் அன்பு இருக்கணும், ஆனா அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ முடியாதுப்பா. வாழ்றதுக்கு மனுஷனுக்கு காசு வேணும். அப்ப காசு வேணும்னா உழைக்கணும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா மணி கான் பாய் ஹாப்பினஸ்ன்றாங்களே, அது அப்ப அது உண்மை இல்லையா? காசு இருந்தாலே எல்லாமே கிடைச்சிரும்ன்றீங்களா? இது நல்ல கேள்வி. பாருங்க, ஹாப்பினஸ் வேற, ஓகே ஓகேவா, நிம்மதி வேற, சந்தோஷம் வேற. ஓகே, இது ரெண்டு பேர் ரொம்ப பேர் குழப்பிக்கிறாங்க. காசு இருந்தா எல்லாமே கிடைச்சிரும், சந்தோஷம் கிடைச்சிரும், ஆனா நிம்மதி கிடைக்குமா நமக்கு தெரியாது. ஓகே, ஆனா காசு இல்லாம வாழ முடியாது. எல்லாமே தான் காசுன்னு சொல்ல, ஆனா காசு இருந்தாதான் வாழ முடியும். நமக்கு நிம்மதியா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கப்பா, ஆனா அடுத்த வேலை கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, நிம்மதியா இருக்கிறேன் நானு. எவ்வளவு நாளைக்கு நீங்க கஞ்சி குடிச்சிட்டு இருப்பீங்க? உண்மைதானே? ஒரு ஏக்கம் நமக்குள்ள வருமே. ஓகேவா, அப்போ அதுக்கு காசு தேவை. ஆனா எல்லாமே காசுதான் சொல்லல. நான் லைஃப்ல எல்லாமே காசுதான் நான் வைக்கல. ஆனா ஒரு காலகட்டம் எனக்கு காசு தேவைப்படுச்சு. அந்த காசை நான் நோக்கி ஓடுனேன். தேவைக்கான விஷயங்களை நான் சம்பாதிச்சேன், எல்லாத்தையும் செட்டில் பண்ணேன், பிள்ளைங்க எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்துட்டு இன்னைக்கு நானும் வாழ்றேன். ஆனா இன்னைக்கு நான் தூங்கும் போது நிம்மதியா தூங்குறேன். மனிதனுக்கு தூங்கும் போது நிம்மதியான தூக்கம் வரணும். எப்ப வரணும்? நாளைக்கு காலைல எவன் போன் அடிப்பானு தெரியல, போன் அடிச்சா எந்த பேங்க்காரனுக்கு காசு கட்டணும்னு தெரியல, பிள்ளைக்கு ஸ்கூல் காசு கட்டணும், இதை வாங்கணும், பேங்க் காசு கட்டணும், பெட்ரோல் போட காசு இல்ல, கிரெடிட். இது என்னங்க லைஃப் கேட்டா நான் ஹாப்பியா இருக்கிறேங்க. என்னத்த ஹாப்பியா இருக்கிற நீ? சும்மா நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறோம், நொண்டி சாக்கு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நிறைய வெளியே. இந்த தொழில் தான் நான் செய்யணும்னு நிறைய பேருக்கு நான் சொல்லவே கிடையாது. எல்லாரும் இன்சூரன்ஸ் தொழிலுக்கு வந்துட்டீங்கன்னா யாரு டாக்டர் வேலை பாக்குறது, யாரு லாயர் வேலை பாக்குறது, யாரு ரெஸ்டாரண்ட் வேலையை பாக்குறது? ஆமா தானே? சோ எல்லாரும் இன்சூரன்ஸ் தொழில் வாங்க நான் சொல்லல. பல தொழில்கள் வெளியே இருக்கு. ஒன் ஆஃப் த தொழிலும் இன்சூரன்ஸ் தொழில். ஓகேங்களா? அப்போ நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாட்டுல பொழைக்க முடியலன்னா நம்ம எந்த நாட்டிலயும் அப்புறம் போய் பொழைக்க முடியாது. அப்படியாப்பட்ட நாட்டுல நம்ம இருந்துகிட்டு இங்க பொழைக்க எனக்கு வக்கு இல்லைன்னு சொன்னா, உனக்கு பொழைக்க வக்கு இல்லையா, இல்ல உனக்கு வாழ்றதுக்கு வக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க, ஜாப் ஃபேர் அன்னைக்கு போட்டானுங்க, அவ்வளவு வேலைகள் போட்டிருக்காங்க. ரேடியோல அன்னைக்கு கேட்டுதான் நிறைய பேர், நானே என்னோட பாலிசி ஹோல்டர் நிறைய அனுப்பி விட்டேன், அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேலை வாய்ப்பு இல்லையா? யாரு சொன்னது? கூப்பிட்டு 2 அறை கொடுக்கணும்.
உனக்கு தேடுறதுக்கு வக்கு இல்ல, நீ வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மாதிரியா உங்க மாதிரியான வயசு பீப்புள் வந்து ஒரு காலகட்டம் வயசு வந்த பிறகு ஓகே நம்ம வந்து இந்த வயசுல இருக்கோம், இந்த வயசுல இருந்து அடுத்த வயசுக்கு நான் போறங்களையும் என் லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ரெடி பண்ணோம். இப்ப என்ன நினைக்கிறாங்க, நான் கல்யாணத்தை பண்ணணும், 1 லட்சம் வெள்ளி சொல்லி கல்யாணம் பண்ணணும், அவன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டான், நான் இப்படி கல்யாணம் பண்ணணும், ஒரு நாள் ராஜான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதுலயே பழிச்சுட்டு அது ஒரு கூட்டம் அப்படி போய்கிட்டு இருக்குது. வேற நான் அது குறை சொல்லல, அதெல்லாம் அவங்களோட ஆனா கடன் வாங்கி எதையுமே செய்யாத. ஏன் கடன் வாங்கி செய்யற? அதுக்கப்புறம் அந்த நாள் முடிஞ்ச பிறகு நீ பேக் டு நார்மல், பேக் டு யுவர் லைஃப். What you have to do, you have to settle all the debts. Why you should do that? இன்னைக்கு சராசரியா ஒரு இந்தியன் வெட்டிங் ஒரு 1 லட்சம் வழி இல்லாம செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நகை விக்கிற விலைக்கு என்ன விலை சொல்றாங்க. எனக்கே அன்னைக்குதான் எங்க அண்ணன் மகன் வெட்டிங்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு. கல்யாணம் அடுத்த வருஷம் திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா 8ஆம் மாசம் போய் வைக்க சொன்னாராம். பையனுக்கு காசு இல்லை. நான் சொன்னேன் 10 பவுன் நகை வாங்கி போனா 28,000 கையில வச்சுக்கிட்டேன். 20,000 கணக்கு பண்ணி, ஆமா 1 கிராம் இந்த வேலை விக்குது. நான் 30 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தா 30 வெள்ளிக்கு வித்தது இன்னைக்கு 430 வெள்ளி 1 கிராம். எங்க போய்கிட்டு இருக்கு? அப்ப லைஃப் ஸ்டைல் எப்படி போய்கிட்டு இருக்கு? அப்ப அதுக்கான ஏர்னிங் கெப்பாசிட்டியை நீ உருவாக்கணும். வாங்க முடியாதுல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி. இப்ப நீங்க லைஃப்ல அழகா கோல் செட் பண்ணுங்க. ஓகே, நான் இப்ப ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு வந்து மாசம் ஒரு 4,000 வெள்ளி தான் சம்பளம். இதை வச்சுக்கிட்டு என்னால வீடோ காடி வாங்கி லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அப்ப நான் என்ன செய்யலாம்? செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நீ உருவாக்கி ஆகணும். Everybody now have to have second stream of income. அது இன்சூரன்ஸ் தான் நான் சொல்லல, நிறைய வாய்ப்புகள் வெளியே இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி செகண்ட் ஸ்ட்ரீம் இன்கம் நீங்க உருவாக்கி கொண்டு வந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டம் உங்களோட வேலையில இப்ப நிறைய வேலையில பிரச்சனை, வேலை தூக்குனா நீ கவலைப்படவே தேவையில்ல, சந்தோஷமா பாயின்னு சல்யூட் அடிச்சுட்டு ஃபுல் டைமா அந்த பிசினஸ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவ. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு எல்லாம் யூ டைம் செட் டைம் கோல். 25 வயசா, இது இப்ப உழைக்கிற வயசு. உழைச்சி நல்லா ஒரு 3 வருஷத்துல எல்லாம் அழகா நான் டெவலப் பண்ணி தொழில் செஞ்சு அதுக்கப்புறம் நான் மேரிட் பண்ணி அப்புறம் எனக்கு ஒரு சைல்டு, ஓகே, அப்புறம் அந்த பக்கத்து ஃபேமிலி இந்த பக்கத்து ஃபேமிலி நான் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதை அழகா பிளான் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்றேன். ஓகே, ஷூர். இப்ப எனக்கு நீங்க இத பத்தி சொல்றப்ப முத ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னதான் வேலை செஞ்சாலும் நைட்டு நிம்மதியான தூக்கம் ஒண்ணு இருக்கணும்ட்டு. Of course, நான் உங்களோட பத்தி நிறைய ஸ்டடி பண்றப்ப you became a single mother after some time. Okay, அந்த டைம்ல why you became single and அந்த டைம்ல உங்களுக்கு உண்மையாவே ஒரு நிம்மதியான தூக்கம் இருந்துச்சா? உங்களோட பிசினஸை ரன் பண்ணிக்கிட்டு உங்களோட பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த லைஃப்பை வந்து நினைச்சு பார்த்தா இப்போ எனக்கு அப்படியே ஷேக்கிங்கா இருக்கு. ஓகே, என்னன்னா நான் முதல்ல சொன்னேன், இது வந்து நான் யாரையுமே வந்து குறை சொல்லலை. ஓகே, ஐ டேக் 100% பிளேம்னு சொன்னேன். என்னோட மேரேஜ் வந்து நான் மேரேஜ் பண்ணது பார்த்து வச்சு கல்யாணம். நான் சொன்னேன் உங்களுக்கு பார்த்து வச்ச கல்யாணம், 2 பிள்ளைங்க. அவர் வந்து இறந்தது வந்து chronic alcoholic liver failure இறந்துட்டாரு. அந்த டைம்ல நிறைய கடன் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் இன்சூரன்ஸ் தொழிலுக்கே வந்தேன். பிகாஸ் நான் இன்சூரன்ஸ் தொழிலுக்கு வாங்க எனக்கு வந்து காசு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. கடன்கள் அவர் வச்ச கடன்கள் வந்து அப்பயே அவர் இறக்கிறதுக்கு முன்னுக்கே ஒரு வருஷத்துலேயே டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ ரியலி கான் கண்டினியூ த லைஃப். பிகாஸ் நிறைய கடன் ஆளுங்க வந்து கேட்டு நீ தான் அவரோட மனைவி அந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஓடுறதுனால ஓகே லெட் ஃபைல் டிவோர்ஸ். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் பிள்ளைங்களையாவது காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் தவறின பிறகும் நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. காசு கடன்கள்லாம் செட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாத்தையும் நான் கடன் செட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு தொழில் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கடன்லாம் செட்டில் பண்ணி ஓரளவுக்கு நான் இந்த தொழிலில் ஒரு 5 வருஷத்தில் என்னை பில் பண்ணிட்டேன். ஒரு 32 வயசுல ஆரம்பிச்சேன் நான் இந்த தொழிலை. 2004 32 வயசுல ஆரம்பிச்சு நான் 5 வருஷத்துல என்ன நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு நான் வந்துட்டேன். சிங்கிள் மதர், நல்ல டைம் வந்துட்டேன். என் பிள்ளைங்களாம் நல்லா குரோனா வந்துட்ட பிறகு நமக்கு தான் சும்மா இருக்காது. என்ன சொன்னா கிரகம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கொஞ்சம் யங் வேற, இளரத்தம் வேற. சரி, ஒரு ஆஃபர் வருது, ஓகே நம்ம எடுத்துக்குவோமே, ஒரு செகண்ட் லைஃப்க்கு நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் போது நமக்கு ஓகேலா, நம்மளும் ஓகேலா, தான் போயிருச்சு, 2வது நமக்கு நல்ல லைஃப். எனக்கு வாழணும்னு ஆசை எல்லா பெண்களுக்கும் உள்ளது தானே. எந்த பெண்ணுமே வாழணும்னு ஆசை தான் படுறா, சாவணும்னு எவ்வளவுமே ஆசைப்படலங்க, ஆசைப்படல. அவ சாவணும் நினைச்சா அன்னைக்கே செத்துருப்படா நானு. ஓகே, அப்போ எனக்கு ஓகே நல்ல நம்ம சுத்தி நல்ல ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கு, ஓகே நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, ஃபேமிலியில நிறைய இஷ்யூ. ஓகே, சோ அப்ப வரும்போது எனக்கு பொண்ணு பிறந்த கையோடய நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கேரிங்கா இருக்கும் போது நிறைய இஷ்யூ கோ த்ரூ பண்ணதுனால பேபி பிறந்துட்ட பிறகு ஐ டிசைடட் இட்ஸ் ஓகே,
நான் என் 2 பிள்ளைங்களை ஏற்கனவே நானே தான் வச்சு காப்பாத்துறேன், இந்த புள்ளைய நானே வச்சு காப்பாத்திக்கிறேன், பிரச்சனை இல்ல. யூ கோ அண்ட் யுவர் லைஃப். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் ஸ்ட்ரெஸ். நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து நானும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து 2 பேருமே வாழாம இருக்கிறதுக்கு தனித்தனியா இருந்தா 2 பேருமே வாழ்வோம், கொஞ்சமாவது நல்லா வாழ்வோம் அப்படின்னு கீழே இருந்து மேல ஏறின நானு பைக்குன்னு கீழே விழுந்தேன். அடி செம்ம அடி. இந்த 2வது தடவை விழுகும் போது இந்த உலகம் பேசிச்சு பாருங்க. எப்போதுமே நம்ம நல்லா இருக்கும் போது யாரு நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா விழுந்தோம் பாருங்க, நீங்க கீழே இருந்து மேல ஏறும் போது ஓ அப்போ திருப்பி பத்தல. அன்னைக்கு என்ன பேச்சு பேசிச்சு, திமிரு, கல்யாணம் பண்ணிச்சுல பார்த்தல, இன்னைக்கு என்ன நடந்துச்சுல்ல பார்த்தல, நீ பாத்தியா, நீ என் வீட்டுல வந்து என்ன என் வீட்டுல என்ன நடக்குது பார்த்தலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இதெல்லாம் ஆனா ஃபர்ஸ்ட் லைஃப்ல இந்த செகண்ட் லைஃப்ல விழுந்த அடி பயங்கரமான அடி. ஈவன் ஐ ஓப்பன்லி கேன் சே commit suicide 3 தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 தடவை. 3வது தடவை சொந்தமா போய் சாவறதுக்கு தைரியம் இல்லாம போய் காடி அடிச்சிருக்கேன், மரத்துல அடிச்சு ஹேங்கிங். அப்புறம் தான் பாக்குறேன் காடி பாதி ஹேங்கிங்ல இருக்குன்னு. ஆனா எனக்கு அப்போ ஞாபகம் வந்தது, தப்பு பண்ணிட்டோம். என் மக அப்பதான் 1.5 வயசு. சரி நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தைரியமா இருந்தேன். பட் அப்ப என் பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு, நீ முதையே உளுந்து எழுந்திரிச்சு வந்தாலே, நீ 2வது உளுந்து எழுதிருக்கிறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லவே. நீ ஏன்னா நீ உழுவுல, நீ 2வது உழுவுற. 2வது உழுவும் போது உன்னோட வலி அதிகமா இருக்கும், உன்னோட தைரியமும் வில் பவரும் அதிகமா இருக்கும் வேணி அப்படின்னாரு. இப்பதான் நினைச்சேன், போய் பாஸ் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு, பாஸ் இதுக்கப்புறம் நான் நல்லா வரணும்னு நினைக்கிறேன், நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். பேக்க தூக்கு, 3 பிள்ளைங்களையும் கூட்டி அணைச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு அம்மா இருக்கண்டா, நீ இறங்கி செய், எவன் பேசுறானோ யாரு பேசுறானோ பத்தி கவலைப்படாத, ஒரு பார்வை பாரு, உனக்குன்னு ஒரு பார்வை வச்சது தெரியுமா, ஒரு கேவலமான ஒரு பார்வை பாப்பாரு, அப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு போனாரு. அன்னைக்கு பேக்க தூக்கணும். ஆனா பிரதர் நிறைய பேர் என்ன பழி சொன்னாங்க, பார்த்தல போச்சு இல்ல திமுரு பாரு, இப்படிலாம் போனா எப்படி, நான் உங்ககிட்ட வந்தேனா? அப்புறம் இன்னொன்னு வேற, நான் பப்ளிக்கா சொல்லியிருக்கேன், இந்தியால டாக்லயே 1000 பேர் முன்னுக்கு பேசியிருக்கேன். சிங்கிள் மாதிரி ஐயோ ஒருத்தவங்க கூட வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சு ஒய்ஃப்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுவாங்க. ஏன் உன் புருஷனை நான் தூக்கிட்டு போயிருவேனா? நான் டைரக்டா கேட்டிருக்கேன், எங்களுக்கு வழி இல்ல. சரி எல்லாம் நான் வந்து எல்லா பொம்பளையும் அப்படி இல்லைன்னு சொல்ல, ஏதோ 2 பேர் இருக்கிறதுனால நீ எல்லாத்தையும் அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. ஆஃப்கோர்ஸ் என் வாழ்க்கையில நிறைய நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிசிஷன் ஃபேமிலி எடுத்தது, செகண்ட் டிசிஷன் நான் எடுத்தது. சோ அந்த டிசிஷன் சரியில்லை, இன்னைக்கு நான் என்ன சரி பண்ணி நான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக போற புருஷனெல்லாம் எடுத்துக்கிறதா என் வேலையா? ஏன் நமக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? அப்படி அப்ப என்னன்னா அவங்கவுங்க புருஷன் அவங்கவுங்க பாத்துக்கணும் டைரக்டா சொல்லியிருக்கேன். பிரதர். நான் என்னோட டாக்லயே நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே அந்த மாதிரி நினைக்காது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா யாரு பிரதர் அப்ப செய்வா? அந்த காலகட்டத்துல நான் பைனான்சியல் வலி கோத்ரூ பண்ணோம் இல்லையோ, ஆனா அந்த சொசைட்டி கொடுத்த வலி பயங்கரமான வலி எனக்கு. நான் விளையாட்டுக்கே சொல்லியிருக்கேன், லிப்ட்ல நிக்கும் போது சொல்லியிருக்கேன், பாத்துங்க சிஸ்டர் உங்க ஹஸ்பண்ட பாத்துங்க, என் பக்கத்துல நிக்கிறாரு, நான் வேற அவரை எடுத்துக்க போறேன்னு நினைச்சுக்க போறீங்க, டைரக்டா சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த வலி கொஞ்சம் நெஞ்ச வலி இல்ல, அதெல்லாத்தையும் நான் கடந்துதான் இன்னைக்கு நான் வந்து இருக்கேன். இந்த சொசைட்டி தான் என்ன பிடிச்சி அமுக்கிடுச்சு, என் கூட இருந்தவங்க நண்பர்களா இருந்தவங்க பிடிச்சி அமுக்கிருக்காங்க. ஆனா எல்லாருமே இல்ல, சில நண்பர்கள் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னால முடியும் நீ வான்னு வந்தாங்க, அதனாலதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன். சோ நெவர் டூ தட். எல்லாருக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலதான் அந்த முடிவுகள் எடுத்து லைஃப் செதறுது. அதை சரி பண்ணி அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்களேன். என் டைம் இன்னைக்கு நான் எப்போதும் ஒரு உதாரணம் சொல்லுவேன், நயன்தாரா இன்னைக்கு இருக்காங்க, அன்னைக்கு அப்படி பேச்சு பேசுறாங்க, இன்னைக்கு நயன்தாரா பக்கத்துல நிக்க முடியுமா? இப்படி ஒரு சுண்டு உரல்ல இப்படி தட்ட முடியுமா? முடியாது தானே. அப்போ இப்ப அந்த காலகட்டம் மறைஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய பழைய லைஃபை எல்லாருமே மறக்க அடிக்கணும்னா நான் தொழில ஜெயிக்கணும். தொழில ஜெயிச்சனா நான் லைஃப்ல ஜெயிச்சிருவேன். இன்னைக்கு நான் தொழில ஜெயிச்சிருக்கேன், லைஃப்ல ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னோட பாக்குறவங்க என் பழைய லைஃப மறந்துட்டாங்க. அது ஒரு புதைக்கப்பட்ட சரித்திரமா புதைச்சி வச்சுட்டேன். நைஸ். ஆக்சுவலி நீங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, திஸ் இஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி, அது கண்டிப்பா ஒத்துக்க வேணும். ஒரு சிங்கிள் மதரா பிளஸ் ஒரு இந்தியனா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அண்ட் ஹவு டு யூ see this? என்ன மாதிரி சேலஞ்சஸ்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த சேலஞ்சஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணும்போது எனக்கு கூட பக்கபலமா இருந்தது என்னுடைய டீம் மெம்பர். இப்ப எனக்கு என்னோட நான் பெக்காத பிள்ளைங்க அவங்க எல்லாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் சீனியர் பீப்புளும் இருக்காங்க, என்னோட வயசு கூட இருக்காங்க, அண்ணன்
என் கூட பிறந்த அக்கா என் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, சில பேர் பாஸ்ன்னு கூப்பிடுங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க. 2வது என் குழந்தைங்க, என் 3 பிள்ளைங்க. என் பெரிய பையனுக்கு நல்ல வயசு 28 வயசு, பையன் 2வது பையனுக்கு 25 வயசு, மகளுக்கு 15 வயசு. என் பிள்ளைங்க எனக்கு எப்போதுமே கூட துணையா இருக்காங்க, என்ன நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. டைம் கேட்டீங்களா, பிள்ளைங்களுக்கு டைம் ஒதுக்குறது அது எல்லாமே நான் கரெக்டா தான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி டேனா அன்னைக்கு ஃபுல்லா ஃபேமிலி தான். இப்ப சாட்டர்டே ஃபேமிலியா, இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லா ஃபேமிலியில தான். காலைல நான் சமைக்கிறது, பிள்ளைங்களுக்கு செய்யறது எல்லாமே நான் செய்வேன். வெளியே போறோம் வரோம், மற்ற நேரத்துல வெளியே போறேன்னா வரேன்னா அதை பேலன்ஸ் பண்ணிடுவேன். லைஃபை நான் எப்போதுமே பேலன்ஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் கூட இன்னைக்கு நான் பண்ணலையா, நாளைக்கு பண்ணிடுவேன். இன்னைக்கு எனக்கு நைட்டு எனக்கு மீட்டிங் இருக்கா, அப்ப நான் காலையில வாக்கிங் போயிடுவேன். காலையில எனக்கு மீட்டிங் இருக்கா, ஈவினிங் போயிடுவேன். அப்ப இந்த மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணி தான் வந்தேன். சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது பாலிசி ஹோல்டர்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா வித்துட்டு போனவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டும் போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அதுல கூப்பிட்டு ஊன்னு கத்துவாங்க. பாத்தீங்க உங்க டீம்ல தான், நீங்க தானே பாஸ், நீங்க தானே பாக்கணும். ஆமாங்க, நான் தான் பாக்கணும். அவன் வித்தான், நானும் முடிஞ்ச வரைக்கும் கம்பெனில பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கோர்ட்ல இருப்பேன், ஆதார் இருப்பேன், உனக்கு அனுப்புங்க லெட்டரு, அனுப்புங்க லெட்டரு. போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. யாரு வேணா போலீஸ்காரனுக்கு உங்க ரிப்போர்ட் எடுக்கிறதா வேலையா? வேற வேலையே இல்லையா? போங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்க, அனுப்புங்க. நான் வித்து நான் உன் காசை எடுத்துட்டு போய் நான் ஏமாத்துறேன்னா என் கம்பெனி எக்ஷன் எடுப்பான். ஏன் ஏஜென்ட் போய் வித்துருக்கான், நான் அவனுக்கு கைட் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த மாதிரியான விஷயம் சேலஞ்சஸ் பிரதர்ஸ் நிறைய இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஆனா நான் அதை கண்டு பயப்படுறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன கொலை பண்ண போறியா, குத்து. இப்ப என்ன நீ குத்தி கொலை பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா வெளியே சுத்திடுவ. நீயும் உள்ளுக்குதாடா இருப்ப, கபோதின்னுவேன். நீயும் போய் உள்ளுக்குதான் உட்கார போற. நீ மட்டும் என்ன சந்தோஷமா வாழ்ந்துட போறியா? நானும் புக்குன்னு மேல போய் சேர்ந்துருவேன். முடிச்சு என் குடும்பம் நல்லா தான் இருக்கும், இன்சூரன்ஸ் காசு கிடைக்க எல்லாம் வச்சு என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீ எங்க போயிருப்ப? நீ போய் உள்ளுக்கு தானே இருப்ப. உன் பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவுல தானே இருக்கும். அப்ப நீ போய் என்ன குத்துறாங்களையும் நீ யோசி, நீ எங்க இருப்ப? அப்ப நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் பிரதர். நான் யாருக்கும் பயந்து வாழணும்னு அவசியம் எனக்கு இல்லை. நான் நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன். நான் செய்யற தொழிலையும் நேர்மையா இருக்கேன், என் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கேன். மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஆன்சர் பண்ண வேண்டியது என் கடவுளுக்கு மட்டும்தான். எனக்கும் என் கடவுளுக்கு மட்டும்தான் கனெக்ஷன், வேற எதுக்குமே இல்ல. அதனால நிறைய சேலஞ்சஸ் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பெண்கள் என் முன்னுக்கே போறவங்க நல்லா பேசிட்டு அழகா பேசிட்டு போவாங்க, பின்னாடி பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. ஏஜென்ட் சொல்லுவாங்க, போஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டாங்க. ஆமாவா, அதெல்லாம் பழகி போயிருச்சியா, பேச்சுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். எல்லாத்துக்கிட்டையும் வாய்க்கரிசி போயிட்டு இருந்தா என் வாயில வாய்க்கரிசியை போட்டு போயிருவான். அவன் வாய்க்கரிசி அவனுக்கே போட்டுக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வரும். நம்ம போலப்படாம பார்ப்போம். பேசுறவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டு போற ஆளு கிறிஸ்டின் கிடையவே கிடையாது. எனக்குன்னு ஒரு பாதை இப்படிதான் நான் போய்கிட்டு இருப்பேன். ஆனா நேர்மையா போறேன், உண்மையா போறேன். என் பாஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், உங்ககிட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, உன்னோட ஒரிஜினாலிட்டிய யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. நீ யாரு, நீ அதுதான் உனக்கு கெத்துனாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கேன். எல்லா சேலஞ்சஸும் நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றப்பவே you have came across a lot of things. அது உங்க ஃபயர்லேயே தெரியுது. பட் இப்போ ரொம்ப ஃபயர் ஆச்சு. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஓகேங்களா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க இது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இந்த ஒரு ஷோ, அது பேர் அண்டர் கவர் பில்லியனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெல்த்தி பீப்புளை கொண்டுட்டு போயிட்டு ஒரு புது ஊர்ல அவங்கள நிப்பாட்டி அவங்க கையில 3 விஷயம் தான் இருக்கும். ஒரு பழைய ட்ரக்கு கொடுத்துருவாங்க, ஒரு $100 கையில் கொடுத்துருவாங்க, ஒரு புது ஃபோனு, 0 கான்டாக்ட்ஸ். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இன்னைக்கு உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா இந்த 3 விஷயங்களை கொடுத்து, ஒரு பழைய ட்ரக்கு, ஒரு ஃபோன் வித் 0 கான்டாக்ட்ஸ் அண்ட் கையில் ஒரு $100, நீங்கள் எப்படி விதின் ஒரு 3 months டைமில் உங்களோட லைஃப் லெசன்ஸை வச்சு விதின் ஒரு 3 monthsல ஒரு 1 மில்லியனுக்கு ஓர்த்தான ஒரு இண்டஸ்ட்ரியை பில்ட் பண்ணணும்னா என்ன செய்வீங்க? கண்டிப்பா பில்ட் பண்ணலாம். ஒரு ஊர்ல தானே விட்டுருக்காங்க, அங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ற ஊர் தானே. $100 கையில இருக்கு, ஒரு வண்டி இருக்கு. $100 கொடுக்க வேணாம், வண்டியும் கொடுக்க வேணாம். நானே எப்படி பொழைக்கிறோன்ற விஷயத்த யோசிச்சு பொழைச்சிக்குவேன். என் கையில போன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பீப்புள் இருந்தா போதும் பிரதர். என்னை காட்டுல கொண்டு போய் விடல, ஒரு ஊர்ல கொண்டு போய் விட்டுருக்கீங்க. அங்க மக்கள் இருக்காங்க, மக்களோட மக்களா வேலை செஞ்சு முதல்ல ஒரு ஸ்கெட்ச போடுவேன். வேலை செஞ்சு சுயமா சம்பாதிப்பேன். அந்த காசை வச்சு எப்படி தொழில் பண்ணலாம். அந்த காலத்துல படம்லாம் பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் கால படத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் நானு. அப்போ இது போதும், போன் தேவையில்ல. அதெல்லாம் நம்மளே கான்டாக்ட் எல்லாம் பில்ட் பண்ணிக்கலாம். என்ன கொண்டு போய் காட்டுல விடாம ஒரு கிராமத்துல விட்டா கூட ஒரு டைம் பீரியட் கொடுத்தீங்கன்னா அந்த கிராமத்தையே ஆள்ற அளவுக்கு நான் பொழப்ப பொழைச்சி வந்துருவேன். ஏன்னா அது என்னுடைய வில் பவர், என்னோட மன தைரியம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஏஜென்சி மீட்டிங்லயும் என் டாக்லயும் நான் சொல்லியிருக்கேன்,
என் ஏஜென்ட்டுக்கு எல்லாமே தெரியும் பாஸ் இந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னு. இன்னைக்கு எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் ஏஜென்ட் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லாம திரும்பியும் ஒரு 0 ஏஜென்டா என்ன வச்சா கூட இந்த முடியை இழுத்து தலையில எப்போதும் ஒரு கொண்டையை கட்டுவேன். ஏஜெல்லாம் சொல்லுவாங்க பாஸ கொண்டையை கட்டினாங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு. கொண்டையை எடுத்து கட்டிட்டு ஜீன்ஸை போட்டுட்டு ஃபிளாயரை கையில வச்சுக்கிட்டு தெருவா ஃபிளாயரை கொடுத்து ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராட்ச். அந்த அளவுக்கு என்கிட்ட மனதைரியம் இருக்கு. இன்னைக்கு சம்பாதிச்சது எல்லாமே இந்த கிருஷ்ணவேணி ஒண்டியா தான் சம்பாதிச்சா. யாரோட சம்பாதியத்தையும் வச்சு இல்ல, அவரோட உழைப்பையும் அவ மேல வச்சுதான் நம்பிக்கையும் வச்சுதான் சம்பாதிச்சா. அதனால இன்னைக்கு எல்லாமே என்னை விட்டு போனா கூட மறுபடியும் கிரவுண்ட்ல இருந்து இந்த மூச்சு காத்து கடவுள் எனக்கு கொடுத்தா போதும், கை கால் நடக்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு உடம்புல தெம்பு கொடுத்தா போதும், ஸ்கிராட்ச்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்போதுமே நான் என் மீட்டிங்லயே சொல்லுவேன், எனக்குள்ளேயே வச்சிருக்கேன், நான் சாகறதுக்கு முன்னுக்கு கடைசி மூச்சு விட்டா கூட ஒரு ஏஜென்ட் கூட உட்காந்து ஒரு பாலிசி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு ஆபீஸ்ல உட்காந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி காசு கொடுக்க முடியாதுன்னு கம்பெனி சொன்னா எப்பீல் மேல எப்பீல் பண்ணி ஒரு கிளைம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இந்த கிருஷ்ணவேணி கடைசி மூச்சை விடுவா அப்படின்னு இருக்கேன். இது என்னன்னு சொல்றது, இது உங்களோட ஒரு அரகன்ஸ்னு சொல்லலாமா? எஸ், அது எனக்குள்ளேயே ஒரு, அதான் நான் சொன்னேன்ல பிரதர், நம்ம இது நான் இல்ல தெரியுங்களா ஆக்சுவலி. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இந்த தமிழ்ல சொல்லணும்னா அது ஆணவம்னு சொல்லலாமா? இந்த ஆணவமானது உங்களை ஒரு சில எல்லா இடத்துலயும் உங்களை இழுத்து பிடிச்சிருக்கா, இல்ல ஒரு சில இடங்கள்ல உங்களை கவுத்து விட்டுருக்கு? ஓகே, ஆக்சுவலி இப்படி நான் பேசும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஓ சரியான துபுரா பேசுறாங்க, ரொம்ப ஆணவம். இது ஆணவங்க இல்ல. ஏன்னா கண்டிப்பா நாங்களே வெளியில உங்களை பத்தி ஃபைண்ட் அவுட் பண்றப்ப அனாலிசிஸ் செய்யறப்ப, ஓ அவங்க கூட எல்லாம் வேலை செய்ய முடியாது, எப்படிதான் உங்க டீம்ல இருந்து வேலை செய்யறீங்க, இப்படிலாம் கூட எங்களை கேட்டிருக்காங்க. ப்ரோ அவங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ண போறீங்களா, தயவு செஞ்சு வேணாலா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஓகே பாருங்க, இப்ப நான் பேசும்போது எல்லாமே நல்லது கெட்டது இருக்கு, பிடிச்சது பிடிக்காதது இருக்குது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது ஆணவம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட பேச்சு ஒரு ஆணவமான இருக்கலாம். ஆனா நீங்க அதை நல்லா உள்நோக்கி பாத்தீங்கன்னா அதுல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு வில் பவரும் அடங்கி இருக்கும். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு தன்னம்பிக்கையோடு எனக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். சரிங்களா, அதுதான். ஆனா பீப்புள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, இவங்க பேசுனா துபுரா பேசுறாங்க, இன்னும் மேடையில இப்படி பேசுறாங்க, அப்புறம் எப்படிங்க பேசுறது, நான் பட்டர் போடுற ஆளே கிடையாது. சரிங்க, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, பிசினஸ் நல்லா பண்ணுங்க, இப்படி அது பட்டர் போடுறது நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் உண்மையா சொல்லிட்டு போறேன். ஏன்னா நான் கடந்ததை நீங்க கடக்காதீங்க, நான் பட்ட வேதனை நான் பட்ட அசிங்கத்தை நீங்க படாதீங்க. நீங்க படாம இருக்கிறதுக்கு தான் நான் தான் பட்டுட்டேனே, அதை நான் உங்க முன்னுக்கு சொல்றேன். அதை நீங்க செய்யாதீங்க. நீங்க போல்டா வாங்க, சுயமா தொழில் செய்யுங்க, அற்புதமான தொழில், குடும்பத்தை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை அடமானம் பண்ணிட்டு இந்த பிசினஸ் செய்யணும் நான் சொன்னதே கிடையாது. தொழில் ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபேமிலி ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் தொழில். ஏன்னா இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு நல்லா சக்சஸ் ஆகும் போது நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உன் குடும்பம் பின்னாடி இருக்கணும். அப்ப குடும்பத்துக்காக நீ போகும்போது சில வார்த்தைகளை நான் காசாரா பேசியிருக்கேன், ரொம்ப அசிங்கமா கூட திட்டிருக்கேன். உன் புத்திய கொண்டு போய் குப்பையில வச்சியா ஃப்ரிட்ஜ்ல வச்சியான்னு கூட ஏஜென்ட் கேட்டிருக்கேன். எதுக்காக வந்த, என்ன வேலை செஞ்ச, அந்த ஒரு வாரம் ஆளை பார்க்கல, ஒரு பாலிசி நீ பேசல, நீ எதுக்காக வந்திருக்க, வீட்டுல போய் உன்னால ஒரு வாய் சோறு எடுத்து வைக்க முடியுதா அப்படி நான் ஏஜென்ட் கேட்டிருக்கேன். இப்ப நான் அப்படி கேட்காம ஒரு வாரமா ஆளை பார்க்கலையா, ஏமா ரொம்ப வேலையா இருந்துட்டியா, சரிமா இந்த வாரமாவது போய் ஆளை பாருமா. இது திருடுற நீ போய் இன்னும் திருடுன்னு சொல்லி கொடுக்குறது. நீ திருட நீ கூப்பிட்டு வச்சு 2 அறை கொடுத்து தண்டனை கொடுத்தா திருடுவான் அவன். நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பக்கத்து நீ பாக்கணும் பிரதர், யாரு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த விஜய் படத்துல 1 ரூபாய் டாக்டர் சொல்லுவாரு, அந்த இன்டர்வியூல மெர்சல்ல அது அழகா இருக்கும். அவருக்கு அப்புறம் எல்லா டாக்டரும் அப்படி சொல்ல முடியாது, சொல்ற டாக்டர் செய்யற டாக்டருக்கு தான் வலிக்கும், உனக்கு குத்துதா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரிதான். அப்ப என்னோட பேச்சு செய்யறவங்களுக்கு குத்தம். ஐயோ அந்த போக முடியாது, அந்த பொருள்கிட்ட வேலையே செய்ய முடியாது. ஆமா, அப்ப வேலை செய்யறவனா இருக்கான். இன்னைக்கு நல்லா என் குரூப்ல சிஓடி பண்ணிட்டு சிஓடி பண்ற ஏஜென்ட் இருக்காங்க. பிரேக்அவே ஜிஎம் 30 வயசுல பிரேக்அவே பண்ணிருக்கேன். மாசம் லட்சக்கணக்கில் நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஏஜென்ட் 1 லட்சம் வழி சம்பாதிக்கிறாரு மாசம். இவங்க என் கூட தான் வேலை செய்யறாங்க, செத்து போயிட்டாங்களா? உனக்கு அந்த மாதிரி பிரஷர்ல வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்லா வாழணும்ன்ற ஆசை இல்ல, கனவு இல்ல.
அதனாலதான் நீ வந்து உன்னோட மூலத்தனமான ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு இப்படி என்ன போர்ட்ரேட் பண்ற தவிர இதை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். அப்படி நினைச்சா இன்னைக்கே நிறைய பேர் என்ன ஸ்பீக்கரா கூப்பிடுறாங்க. இந்தியால இன்னைக்கு ஸ்பீச் கொடுக்க சொல்லி போவாத வாசம்லாம் தள்ளி போட்ட வாசம் வரவே முடியாத நாட்களே கொடுக்க முடியாத டேட்லாம் இருக்க. ஏன் கூப்பிடுறாங்க? இந்தியால இங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில the first lady இந்தியால ஸ்பீச் கொடுத்தது. இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். பல மாநாடுகள் செய்யறேன். அப்ப இன்னைக்கு ஏன் நம்மளை கூப்பிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எத்தனையோ பேர் ஆபீஸை தேடி வந்து மேடம் நான் உங்ககிட்ட பேசலாமா, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கைட் பண்றீங்களா, எனக்கு இந்த மாதிரி வரணும்னு ஆசை, எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களா கேக்குறாங்களே. தேடல் இருக்கிறவங்க தேடி வராங்க பிரதர். தேடல் இல்லாதவங்க உங்களை நீங்க பாத்தீங்களே அந்த மாதிரி காரணம் சொல்லி ஓடி ஒளிகிறாங்க. இதான் வித்தியாசம் நினைக்கிறேன். மை ஆன்சர். யா. சோ இன்னைக்கு உங்க டீம்ல ஒரு மெம்பரா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணணும்னா அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? அதாவது அவங்க தோற்றத்துல எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு விஷயம் ஆசைப்படணும். இந்த லைஃப் இப்ப நான் வாழ்றேன், 9 to ஜாப் வேலை செய்யறேன், இந்த மாதிரி இருக்கு, இப்படியே நான் போய்கிட்டு தான் சரி வராது. என் லைஃப் நான் அடுத்த லெவல் கொண்டு போனோம், எனக்கு காசு வேணும், என் குடும்பத்துக்கு நான் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு கனவோட வந்தவங்க இன்னைக்கு என் ஆபீஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. நான் வரும்போது அதான் கேட்பேன், உன்கிட்ட காசு இருக்கா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஐபேட்லயா நான் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா, பிரச்சனை இல்லை, உன்னை கூட்டிட்டு போய் எப்படி பிசினஸ் செய்யணும் நான் சொல்லி கொடுக்குறேன், என்னோட டீம் நம்பர் உனக்கு வந்து எல்லா கைடன்ஸும் நான் கொடுக்குறேன், எனக்கு ஒன்னே ஒன்று தான் உனக்கு வேணும், சம்பாதிக்கணும், ஆசை இல்ல வெறித்தனமா சம்பாதிக்கணும், உனக்குள்ள ஒரு காரணம் இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் பிரதர், காரணம் இருக்கும், அந்த காரணம் பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கும். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா உனக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணத்துக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கும் தெரியுங்களா, அந்த காரணம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு ஜெயிச்சவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு காரணமே தவிர அவங்க முன்னுக்கு இருக்க அந்த காரணம் இல்லை. அந்த ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஏஜென்ட் ஆக்க மாட்டேன். நிறைய பேர் என்னோட சோசியல் மீடியால எல்லாம் கேட்பாங்க ஏஜென்ட், நம்ம ஃபில்டர் சும்மா வந்தம் போனவெல்லாம் ஏஜென்ட் ஆக்கிட்டு நான் என்ன பண்ணுது, எனக்கு டைம் இஸ் லிமிட்டட். என் கூட நீ என்னோட பர்சனல் அப்சர்வேஷன்ல நீ வரணும்னா உனக்கு அந்த காரணத்துக்கு பின்னாடி காரணம் இருக்கும், அது லாஜிக்கான காரணமா நீ என்கிட்ட சொல்லு, அடுத்த நிமிஷம் நீ ஆபீஸ்க்கு நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். நீ It's not about the quantity, it's like quality people. It's quality people because I don't not believe ன்றேன். அப்படி நான் சொல்லல, எனக்கு டைம் இல்ல குவாண்டிட்டி எடுக்க. ஏன்னா என் வயசு மிஞ்சி போனா இன்னும் ஒரு 3-4 வருஷம் தான் நான் செய்வேன், அதுக்கப்புறம் I wanted to retire. எனக்கும் என்ன பத்தி நான் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் யாருன்னு இந்த என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல, எனக்கு என்ன வேணும் இன்னும் வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அதொன்னும் நான் தூக்கி அந்த பயணத்துல இன்னும் நான் போய்கிட்டு இருக்கேன். மேபி I will continue that 100% fully in next 3 years. அதுக்குள்ள என் கூட வந்தவங்க எல்லாத்தையும் நான் கரெக்டா சரி பண்ணி அவங்கள வந்து லைன் அப் பண்ணி கொண்டு போய் முடிச்சிட்டேன்னா என் கர்மா அந்த தொழில நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். I go to my என்னோட கடவுளோட கர்மாவை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ரைட். பட் இன்னைக்கு உங்களோட டீமை நீங்க இப்ப பில்ட் பண்றப்ப அவங்களுக்கு வர சேலஞ்சஸ் கண்டிப்பா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட நிறையான கெட்ட எப்படி சொல்றது ஒரு தவறான தோற்றம் இருக்கும்ல வெளியில சொசைட்டி மத்தியில, அதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பிரேக் பண்ணணும்னா அது எந்த ஒரு விஷயமா இருக்கும்? தவறானாக்கா பாருங்க, எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2004 நான் ஏஜென்டா வந்தேன். நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்தேன். அப்ப இன்ஜினியர் பாருங்க, ஒரு சும்மா ஒரு கை இல்லாத ஒரு மொட்டை கைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரிக் பார் போட்டுட்டு ஸ்பாட் ஷூவை போட்டு அந்த சைட்டுக்கு போற விஷயம், அது வந்து ஷூவை போட்டு கேப்பை போட்டு போறாள். நான் சீந்தி கூடயே வளர்ந்தேன். அப்ப சீன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், தமிழ மாதிரி கொஞ்சம் கூட நீங்க என்ன பார்க்க முடியாது, போட்டு கூட வைக்க மாட்டேன், அந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருந்தாள். அப்ப திடீர்னு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டோன்னே அது கொஞ்சம் வேற. அப்ப நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதும் என்னோட ட்ரெஸ் ஸ்டைல் வந்து அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், போவேன் வருவேன். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் போயிருந்தேன், எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அவர் வந்து ஒரு டத்தோ, அப்ப டத்தோ இல்ல, அவரு கூப்பிட்டு பாலிசி எல்லாம் பேசிட்டாரு. எல்லாம் பேசிட்ட பிறகு ஓகே சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்குன்னு பிரீக்ஃபீல்ட்ல பேசிட்டு நீங்க வந்து பேமெண்ட் எடுத்துக்கணும். ஐ திங்க் அந்த டைம்ல வந்து அது பெரிய பிரீமியம் 70,000 சம்திங் பேசினேன். அந்த பிரீமியம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 8 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்துல. அப்புறம் ஒரு 2 நாள் சென்று போன் பண்ணாரு. ஒரு ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும், கால் பண்ணிட்டு கிருஷ்ணவேணி, ஆமா சார் இந்த மாதிரிமா உன்னோட பாலிசிலாம் வந்து எனக்கு ஓகே, செக்லாம் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓ ஆமாவா சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அந்த பாலிசிலாம் நான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கம்மா, நான் வந்து பையனுக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நல்ல பாலிசி, ஒரு சேவிங் பிளாட் தான் ஓகே அப்படின்னுயாச்சு. நான் வந்து இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல இருக்கேன், இத்தனாவது மாடியில இத்தனாவது ரூம்ல இருக்கேன், நீங்க கீழே லாபியில வந்துட்டோன்னே என் பேரை சொல்லுங்க, அவங்க ரூம் வந்து எக்ஸஸ் உங்களுக்கு வந்து காட்டு லிஃப்ட்ல போட்டு கொடுப்பாங்க. ஓ ஆமாங்களா, ஓ சரிங்கண்ணா, நீங்க சொல்றது வந்து எனக்கு கரெக்டா தான் இருக்கு. நீங்க இந்த ஹோட்டல்ல அதாவது இத்தனாவது மாடியில நீங்க இருக்கிறீங்க, நாங்க வந்து வரணும் ஓகே.
அந்த மாதிரி பாலிசி விக்கிறதுக்கு நிறைய வெளிய ஏஜென்ட் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. ஆனா அது நான் கிடையாதுன்னு. சோ நீங்க வந்து என்ன செய்யுங்க, அண்ணன் கூப்பிட்டேன். ஏன்னா சாருன்னு கூப்பிட்டு தான் மாத்திட்டேன் அண்ணன். பரவாயில்லண்ணே, நீங்க அந்த மாதிரி ஏஜென்ட் இருப்பாங்க, நீங்க அவங்க கூப்பிட்டு கொடுத்துருங்கண்ணே, எனவே ரொம்ப நன்றின்னு போன் வச்சுட்டேன். இப்ப நான் இதை வந்து அவரை நான் தவறா சொல்ல முடியுமா? ஓ இவன் என்ன ஹோட்டல் கூப்பிட்டான், என்ன செக்கு கொடுக்கறான்ட்டான், என்ன அப்படி பாரி பாத்துட்டான், என் ட்ரெஸ்ஸ பத்தி அப்படி நான் சொல்ல முடியாது. அவருக்கு அந்த டைம்ல பார்த்த ஏஜென்ட்கள்ல என்னையும் அந்த மாதிரி நினைச்சிட்டாரு. அந்த கருத்தை நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆனா நான் அந்த மாதிரி ஏஜென்ட் இல்லைன்னு நான் சொல்றது என் கடமை இல்லையா? நான் சொல்லிட்டு வெளியாயிட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் பார்த்திருக்கேன். இந்த இப்ப காலகட்டத்துல கூட சிங்கிள் மாதரா, ஓ நீங்க சிங்கிள் மாதரா, அப்புறம் உங்களுக்கு நிறைய சைட்ல லெஃப்ட் ரைட்ல, ஆமா லெஃப்ட் ரைட்ல வருது, நீங்க எப்படி ஃப்ரண்ட்ல வரீங்களா? நான் கேட்டிருக்கேன். அவன் கேட்டு அப்புறம் அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஹஸ்பண்ட் பிரிஞ்சோம். அப்புறம் பெருமா ஹஸ்பண்ட் நீங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சா, பிரிஞ்சிட்டீங்களா? ஆமா சார், ஏன் நீங்க வந்து ஒட்டிக்கிறீங்களா? கேட்டிருக்கேன். நான் செம்ம ராஸ்கலா கேட்டிருக்கேன். ஏன் கேட்டிருக்கேன்னா, இன்னொரு நாளைக்கு என்ன கேட்கறதுக்கு பயப்படணும். ஏன் பாதியில நான் போய்கிட்டு இருக்கேன், என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்ப அந்த டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா என்னோட முகத்தை மூடிய, என்னோட முக மூடிய நான் மாத்திதான் ஆகும். அப்ப என் ஒரிஜினாலிட்டி வேற. நான் சரியான சாஃப்ட் பைதாங்குழி, செம்ம பைதாங்குழி. ஆனா நான் அந்த முகமுடிய மாத்தி இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாத்திட்டேன். ஆனா இது காலப்போக்கில் என்னோட ஒரிஜினாலிட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஒரு ஃபைனல் டச்சுக்கு வருவோம். என்ன மாதிரியான ஒரு லெகசியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ கடந்து வந்துட்டீங்க லைஃப்பில். இன்சூரன்ஸில் கிரேட் ஈஸ்டர்னில் இந்த மாதிரி நான் நான் வந்து இருந்துட்டு போயிருக்கேன்டா அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு லெகசி, நாட் ஜஸ்ட் இன் இன்சூரன்ஸ் பட் வெளியில் இந்த அவுட் சைட் வேர்ல்டுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்துட்டு போனோன்னா அது என்னவா இருக்கும்? ஓகே, லெகசி அப்படின்னு சொன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா, நான் கடந்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஒரு 116 வருஷம் முடிஞ்சு. பில்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் லேடி பில்போர்ட்ல வந்தது, அதே வந்து ஒரு சரித்திரம். அது கண்டிப்பா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கும், நான் இறந்த பிறகும் இருக்கும். த ஃபர்ஸ்ட் இந்தியன் லேடி பில்போர்ட்ல வந்தவங்க அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில அசோசியேஷன் இருக்கு, நம்மளிஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசோசியேஷன்ல நான் வந்து மெகா கன்வென்ஷன் செஞ்சிருக்கேன். 2018 20வது ஆண்டு மெகா கன்வென்ஷன் செஞ்சிருக்கேன். அதாவது இன்டர்நேஷனல் லைஃப் இன்சூரன்ஸ் கன்வென்ஷன் சொல்லுவோம், அது நான் செஞ்சிருக்கேன். பிரம்மாண்டமா செஞ்சிருந்தேன், ஆர்கனைசிங் சேரிட்டியா. இந்த வருஷம் 25வது ஆண்டும் ஒரு 1000 பேருக்கு மேல வச்சு நான் வந்து ஒரு ஆர்கனைசிங் சேரிட்டியா வந்து ஒரு பிரேக் ரெக்கார்ட் வச்சு செஞ்சிருக்கேன். அது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, விட்டுட்டு போனோம் அப்படின்னு நான் நினைச்சேனாக்கா, இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் நிறைய டாக் நான் கொடுத்துருக்கேன். இந்தியாவில கூட பாத்தீங்கன்னாக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் லேடி இந்தியாவில போய் டாக் கொடுத்தது. இப்போ வரைக்கும் வந்து நான் அங்க கேட்டேன், அங்க இல்லாத பீப்புளா, இன்சூரன்ஸ் ஜாம்பவான்கள் வாழ்ற ஒரு ஊர்ல நீங்க வந்து என்ன வந்து ஒரு ஸ்பீக்கரா கூப்பிடுறீங்களா மலேசியால இருந்து? நான்லாம் என்ன போய் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க, என்ன சப்ஜெக்டா இருக்கும்னு சிம்பிளா அழகா முடிச்சிட்டாங்க. அந்த கெத்து, அந்த மோட்டிவேஷன், அந்த பவர் தெரியுங்களா, அதை அடிச்சுக்க முடியாது சிஸ்டர். நாங்க சோ அங்க நம்ம அதை வந்து பதிச்சாச்சு. இன்னொன்னு, இந்த இண்டஸ்ட்ரியில என்ன நான் வந்து வளர்ந்தது வந்து அவர் இப்ப காலகட்டத்துல இல்ல, நான் கூட வளர்ந்தவர், என்ன வளர்த்தவர் இன்னொருத்தர். அந்த வளர்ற காலகட்டத்துல இருக்கும் போது அவரு நோ லோங்க. ஆனா நான் எப்போதும் சொல்லுவேன், நான் 2004 வரும்போது ஜிஎம் கிருஷ்ணன் அவரு கூட தான் நான் வளர்ந்தேன். அவர் ஒரு பவர்ஃபுல் மேன். கிரேட் ஈஸ்டர்னுக்கு நடந்து வந்து சிஓ முன்னுக்கு உட்காந்தாருன்னா அந்த பக்கத்துல நான் இருந்திருக்கேன். அப்படி ஒரு கெத்து. பால் நாயுடு அவரெல்லாம் வாழ்ந்த காலத்துல நான் இருந்த ஆளு. அந்த மாதிரி ஒரு கெத்தோட இருக்கணும் அப்படின்னு நான் வளர்ந்தேன். அப்போ அவர் இன்னைக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு அவர் பேரை நான் சொல்றேன். அப்ப நான் மீட்டிங்ல எப்போது சொல்லுவேன், நான் நாளைக்கு இல்லனா என்னோட ஒரு பிரேக்கவே ஜிஎம் இருக்காங்க, அவர் சொல்லுவாரு, என்னோட ஜிஎம் கிருஷ்ணவேணி அவங்க இன்னைக்கு இல்ல, ஆனா அவங்கதான் என்ன வளர்த்தவங்க. இந்த தடம் பதிச்சா போதும். இந்த இண்டஸ்ட்ரியில நான் இல்லைனாலும் என் பேர் வாழ். இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இல்ல, ஆனா எம்ஜிஆர் சொன்ன விஷயங்கள் இன்ன வரைக்கும் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தலைமுறையும் சொல்லும், ஏன்னா அவர் பதித்த விஷயங்கள். அந்த மாதிரி நான் வாழும் போது இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், நிறைய கோட் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிருஷ்ணவேணி உருவாக்குது. இது மேடையில சொல்லவும் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் நான் கேள்வியை தப்பா கேட்டுட்டேன். ஏன்னா நீங்க உங்க கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டீங்க போல. லெகசின்னு ஒன்னு விட்டுட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க உருவாக்கி வச்சிட்டீங்க ஆல்ரெடி. ஓகே, தட்ஸ் நைஸ். இல்ல விட்டுட்டு, அதாவது இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். நான் நினைக்கிறேன், நான் லாஸ்ட் இயர்லயே இது சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன வண்டி வாங்கணும், என்ன மாதிரி வீட்டுல வாங்கணும், எல்லாமே நான் பார்த்துட்டேன்.
ஒரு ஒரு சலிப்பு தட்டி வந்துறீங்களா லைஃப். Right, எனக்கு இப்ப சலிப்பு தட்டிருச்சு. ரைட் ஒரு அளவுக்கு பணம் வந்துட்ட பிறகு நமக்கு வந்து அந்த பணம் மட்டும் இல்ல, வாழ்க்கை எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ரைட் இப்போ பிள்ளைங்க பையன் கல்யாணம் பண்ண போறாரு, அடுத்து பேர பிள்ளைங்க, அது வந்து நான் பார்த்துட்டு தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி என் பேர பிள்ளை பார்த்துட்டு தான் நான் சாகணும். அந்த மாதிரி கேரக்டர் அம்மா நான் கிடையவே கிடையாது. ஓகே லைஃப்ல நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா, ரைட் ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும். நான் ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில ரொம்ப போறேன் தெரியும். Okay. அப்ப அதெல்லாமே நான் பார்த்துட்ட பிறகு இப்போ ஒவ்வொரு நாள் நான் தூங்கும் போது ஒன்னே ஒன்று தான் சொல்வேன், when is my last breath. இன்னைக்கு நான் கண் மூடுறேன், இறைவா இன்னைக்கு தான் நான் கடைசியா கண் மூடுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் தூங்குறேன். இதுதான் மாபெரும் உண்மை. அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நான் தைரியமா இருக்கேன். அடுத்த செகண்ட் எப்ப எனக்கு வரும் தான் ஐம் வெயிட்டிங் ஃபார் மை கால் எவ்ரி டே. நான் தூங்கும் போது கடவுளுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, யார் மனதிலையும் நானே எந்த ஒரு கெட்ட விஷயமோ அல்லது ஏதாவது ஒரு தவறான ஒரு வருத்தத்தை உருவாக்கி இருந்தா கூட அவங்க பேரை சொல்லி மன்னிச்சிருங்க, இந்த வார்த்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பயன்படுத்துறது காரணம் முழுக்க முழுக்க நீங்க நல்லா இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லி நன்றி மன்னிப்பை கேட்டுட்டு இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட இன்னைக்கு தானே எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூச்சு கடைசி முடிச்சியா இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண் மூடுவேன். ஐயோ நாளைக்கு எழுந்திருக்கணும், பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அந்த அம்மா நான் கிடையாது பிரதர், எல்லாமே பார்த்துட்டேன். I'm just waiting for my call. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் வியூவர்ஸ்க்கு. அண்ட் வியூவர்ஸ் கண்டிப்பா யங் விமென்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட இந்த பாட்காஸ்ட் செஷனை. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது கண்டிப்பா ஒரு சில யங் விமென்ஸ் வந்துட்டு லைஃப்ல ரொம்ப ஸ்டக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல, அடுத்து நவர முடியாம ஃபேமிலி சிச்சுவேஷன். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கேயே உட்காராதீங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளால இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா இதை விட மோசமா தான் இருக்கும். அப்ப அந்த ஸ்டாக் பண்ண பிறகு அதை கண்டுபிடிச்சி அடுத்த விஷயத்துக்கு நம்ம மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா யாருக்குமே தெரியாது நீங்க ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு, உங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது யாரு சம்பந்தப்பட்டவங்க யார்கிட்டயாவது பேசி அதுல இருந்து வெளியே வர பார்க்கணும். அதுலயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்க வேணாம். நிறைய பேரு பிரதர் ஃபேமிலியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேற வழி இல்ல, எனக்கு நிறைய கமிட்மெண்ட், அதனால நாங்க வேலையை எவ்வளவு நாளைக்கு நீ இதை சொல்லிக்கிட்டு இருப்ப, ஒரு வருஷம் 2 வருஷம் திரும்பி பார்த்தா 10-15 வருஷம் போயிடும். அந்த மாதிரி என்கிட்ட ஏஜென்ட் இருக்காங்க 15 வருஷமா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 15 வருஷமா இப்ப 46 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு கண் பார்வைலாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. 4 வருஷத்துக்கு முன்னுக்கு தான் ஒரு பகுதி நேரமா ஒரு செகண்ட் ஸ்ட்ரீம் இன்கமா இருக்கட்டுமேனு வந்தாங்க. இப்ப அவங்க யோசிச்சு போன வருஷம் அவங்க என்கிட்ட ஒரே வார்த்தை தான் பேசினாங்க, என்னால முடியல சிஸ்டர், கண்ணெல்லாம் ரொம்ப இதா இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியல. அப்ப இந்த பிசினஸ் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருங்க. என்ன நீங்க மண்ணு தின்ற அளவுக்கு கடவுள் ஒன்னும் கொடுக்கல, கொஞ்சம் காசு இருக்கு, இப்போதைக்கு ஒரு அளவுக்கு பேங்க்ல காசெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், ஃபுல்லா வந்து இறங்கி வேலை செய்யுங்க. இன்னைக்கு அவங்கள திரும்பி பார்த்தா அவங்க கடவுளுக்கு நிறைய சொல்றாங்களோ இல்லையோ எனக்கு நிறைய நன்றி சொல்றாங்க. பிகாஸ் she made the right decision. ஸ்டாக் பண்ணிக்கிட்டீங்களா, அங்கேயே உட்காராதீங்க. நம்ம மனிதர் நம்ம வந்து கல் இல்ல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குது, எவனாவது வந்து தூக்குவான்னு. நம்ம மனிதர்கள் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டோமா அடுத்து என்ன யோசிக்கணும்னு தான் யோசிக்கணும். நான் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது இப்ப என்ன பண்ணணும் தான் கேட்பேன் தவிர அது கேவில போட்டா மண்டை கிருன்னு ஏறிடும். எனக்கு என்ன இப்ப பிரச்சனை, சும்மா பிரச்சனை சொல்லுவேன், என்ன பிரச்சனை உட்காருப்ப, இப்ப இதான் போய் செய் சொல்லிட்டேன், அந்த பிரச்சனை நீ தான் கோத்ரூ பண்ற. அடுத்து என்ன நான் வந்து ஐடியா பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியா கொடுக்க, அதை வச்சு சொல்யூஷன் மறுபடியும் 2 நாள் செட் அந்த பிரச்சனை பேசினாங்க வச்சுக்கலாம், செம்ம காண்டாயிருவேன். எவ்வளவு நாளைக்கு இதையே சொல்லி உழப்பிக்கிட்டு இருப்பேன். பிரச்சனையா அத பிரச்சனையா பார்க்காம அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு சொல்யூஷன். உன்னை தேடுறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சொல்யூஷன். அந்த வாய்ப்பை பிரச்சனைய வாய்ப்பா எடுத்து உன் லைஃப டெவலப் பண்றதுக்கு அடுத்த லெவலுக்கு நீ போ. உனக்கு பிரச்சனை கொடுக்கலன்னா நீ அங்கேயேதான் உட்காந்துருப்ப, சேலஞ்சஸ் கொடுக்கலன்னா நீ அங்கேயேதான் உட்காந்துருப்ப. பிரச்சனையே வேணாவா, போயிட்டு சுடுகாட்டுல மண்ணை தோண்டி சொந்தமா படுத்து புதைச்சிக்க, பிரச்சனையே இருக்காது, முடிச்சு லைஃப் ஹாப்பியா போயிருவ, நிம்மதியா தூங்குவ. அதானே நான் டைரக்டாவே நான் சொல்லுவேன், பிரச்சனையா ஹேண்டில் பண்ண முடியா சுடுகாட்டுக்கு போ, மண்ணை தோண்டி சொந்தமா போட்டு படுத்துக்கோ, சொல்யூஷன். நீயே சொந்தமா சொல்யூஷன் தேடிக்க. ஏன் மருந்தை குடிச்சு கஷ்டப்பட்டு சாவடிச்சு 4 பேர் வந்து தூக்கிட்டு போய் ஒன்ன, இது ஒரு டிராமா. ஏன்னா இந்த டிராமா நம்ம பண்ணி இருக்கிறோம்ல, நீ பண்ணாத நம்ம பண்ணாத டிராமாவா? நீ மருந்து குடிச்சு அப்புறம் 4 பேர் வந்து உன்னை தூக்கிட்டு போவாங்க, பாவப்படுவாங்க, ஐயோ மருந்து குடிச்சு அப்புறம் புருஷனை பேசுவாங்க, அது எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? முடியலையா, போ சுடுகாட்டுக்கு, நோண்டு படுத்து புதைச்சிரு, ப்ராப்ளம் சால்வ். ஓகே, தட்ஸ் குட். ஓகே, இப்படி பேசினா என்ன சொல்லுவாங்க பிரதர், தூங்கிரு பாரு,
அட திமிரு இல்லையா, நீ என்ன லூசா? நான் கடந்து வந்ததை உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை செய்யாதேன்றேன். நம்ம தான் 3 தடவை அட்டம் பண்ணிட்டுவேன். அப்படி பண்ணாத, இதன் கூத்துல நம்ம பண்ணிட்டுவேன். வேணாம், டிராமா பண்ணாத. லைஃப் அழகா சேலஞ்சஸ் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட்னு எனக்கு எது வந்தாலும் சரி பாத்துக்கலாம். இந்த மூச்சு காத்து கடவுள் குடுக்கிற வரைக்கும் நான் எதை வேணாலும் பாத்துக்குவேன். ரைட், வண்டர்ஃபுல். ஓகே, ஒன் ஃபைனல் கொஸ்டின். உங்களோட ஒரு நல்ல சைட் ஒன்று இருக்கும்ல, யாருமே பார்க்காத ஒரு சைடா இருக்கும். அதை கண்டிப்பா நீங்களும் ரொம்ப நாள் மூடி வச்சிருப்பீங்க. பட் யூ விஷ் அதர்ஸ் குட் சி. இவங்க இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது என்ன? ஐயோ, எனக்கு அது என்ன சொல்றதுனே தெரியல. நல்ல சைட்டா? ஏன்னா எல்லாரும் என்ன கெட்ட சைட்டாவே பார்த்துட்டாங்களா? அவர பார்த்து நம்ம இப்படித்தான் முடிவே பண்ணிட்டாங்க போல அப்படின்னு. நல்ல சைட்டு அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து அதான் சொல்றேனே, என் உள்ளுக்குள்ள வந்து நான் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. நான் செம்ம கிராமத்தான். எனக்கு ஒரே ஒரு லைஃப் ஆசை தான். அடுத்த பிறவின்னு கடவுள் கொடுத்தான். இது விஷ், மேபி இதுல இருந்து நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு என்ன சொல்லுவோம், இந்த வயல்ல அந்த என்ன சொல்லுவாங்க, அது குடிசை வீட்டுல, ஓகே, ஒரு பிடிச்ச கணவரோட ஒரு 2 குழந்தைகளோட கஞ்சி காசி அந்த இந்த சட்டியில இருக்கவன் கூழு காசி குடிச்சாலும் நிம்மதியா கணவனோட மார்புல சாஞ்சி தூங்கணும். இதுதான் அடுத்த ஜென்மம்னு கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லைஃப் தான் நான் ஆசைப்பட்டேன். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மெசேஜ். அப்ப நான் என்ன மாதிரி இன்னைக்கு லைஃப்ல மிஸ் பண்றேன். பணம் காசு இல்லை பிரதர், ஒரு அன்பான கணவர், ஒரு குழந்தைங்க, நிம்மதியான லைஃப். ஆனா அந்த லைஃப்பை நான் மிஸ் பண்றேன். இந்த கிராமத்து சைட்ல போகும்போதெல்லாம், நான் இந்தியா போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், அடுத்த ஜென்மத்துல இந்த குடிசையில நம்ம இருப்போமா, அந்த குடிசையில இந்த மாதிரி நம்ம வாழ்வோமா, நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்படி தூங்குவோமா. ஏன்னா இந்த லைஃப் பார்த்து எனக்கு பிடிச்சி போச்சு. இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். என் பிள்ளைங்களுக்கு தேவை, ஆனா எனக்கு வேண்டாம். ஒரு காலகட்டம் எனக்கு தேவைப்பட்டுச்சு என் ஜெனரேஷனை மாத்துறதுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கிருஷ்ணவேணிக்கு ஒரு தேடல் இருக்கும் தெரியுங்களா. ஆக்சுவலி அவ வாழ ஆசைப்பட்டதே அந்த லைஃப் தான். That's so touching. Thank you so much for wonderful session. And கண்டிப்பா நம்மளோட வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் ரொம்ப நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும். And for more interviews and for more podcast sessions, stay tuned.